குடும்ப உறவுகள் என்ற தலைப்பில் மனைவி கணவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சில கணவன் மனைவி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்தோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கணவனோடு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்பது பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏனைய மார்க்கம் ஏனைய மதங்கள் சொல்லாத கொள்கைகள் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாகவே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய கொள்கைகள் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் தெளிவாகவே அதை பற்றி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கணவனை மனைவி எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. இந்த இடத்தில் அது சம்பந்தமான 3 விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, என்ன இஸ்லாம் பல விஷயங்களை சொல்லி இருந்தாலும் மிக முக்கியமான 3 அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதில் முதலாவது அம்சம் என்னவென்றால், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது ஒரு முதல் அம்சம். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஆண்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். காரணம், உடல் ரீதியாகவே அல்லாஹு தஆலா ஒருவரை விட ஒருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், ஒருவரை விட இன்னொருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இயல்பிலேயே கொஞ்சம் சக்தி கூடுதலாக அல்லாஹு தஆலா அமைத்திருப்பதனாலும், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களது சொத்துக்களிலிருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும், மனைவிக்காக தங்களது சொத்துக்களிலிருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும் அவர்கள் தான் நிர்வாகிகள், அவர்கள் தான் குடும்பத்துடைய நிர்வாகிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதுதான் என்று முடிவெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. இதுதான் என்று தீர்மானிக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. குடும்பத்திலே ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் அந்த வீடு எப்படி அமைய வேண்டும் என்று மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டாலும் முடிவெடுப்பது கணவனது கையில் தான் இருக்கும். அந்த சாப்பாடு விஷயங்களை வீட்டில் இப்படித்தான் சமையல் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த மனைவி ஆலோசனையாக சொன்னாலும், சமைப்பது அவராக இருந்தாலும் முடிவெடுப்பது கணவனாகத்தான் இருக்கும். அதுபோன்று ஒரு இடத்திற்கு போவதா வருவதா, குழந்தை விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, இந்த பாடசாலையில் போடுவதா அந்த பாடசாலையில் போடுவதா, செலவினங்களை எப்படி வைத்துக் கொள்வது என்பது போன்றதெல்லாம் என்னதான் மனைவியின் ஆலோசனை கேட்டாலும் முடிவு என்பது கணவனது கையில் தான் இருக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு காரணம் சொல்லுகிறான், மனைவிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் உலகத்தில் சரி வராது. இயல்பிலேயே கணவன் ஆண் பலமானவன், சக்தி உள்ளவன். சக்தி உள்ளவன் இருக்க சக்தியற்றவனிடத்தில் முடிவெடுக்க கூடிய அதிகாரத்தை கொடுக்க முடியாது. இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், செலவழிக்கின்ற பொறுப்பும் செலவழிக்கின்ற தகுதியும் இந்த ஆண்களுக்கு இருப்பதனாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனால் சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது வீடியோவாக பதியப்படுவதனால், இங்கே பெண்கள் யாரும் இல்லை, பதியப்படுவதனால் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் தான் நிர்வாகிகள் என்றால் பொதுவாக எங்கே எடுத்தாலும், அது எந்த இடத்தை எடுத்தாலும் நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும், சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும். அது மனிதனுடைய இயல்பிலே உள்ளது. ஒருவரை விட ஒருவர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால், இப்ப தந்தை இருக்கிறார், மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. அவர் எல்லா மகனுக்கு அடிக்கின்ற பொழுது எல்லாமே நீதியாகத்தான் அடிக்கிறாரா? கோபத்தில் அடிக்கிறாரு. ஒரு புள்ள பிழை செஞ்சா அடிக்கின்ற பொழுது ஒரு அடியோட நிப்பற்றது இல்லை, கோபத்துல கண்ட மாதிரி அடிச்சு உதஞ்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட இறக்கம் தானே என்ன செய்யறது, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சமாதானப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயல்பிலேயே அவனுக்கு தெரியுது, ஏண்ட புள்ள, எனக்கு கீழே உள்ள புள்ள, நான் இந்த புள்ளையோட இறக்கமா இருக்கேன்னு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு தவறு விடுகின்ற பொழுது அல்லது இவருக்கு கோபம் வருகின்ற பொழுது எடுக்கின்ற எக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா புள்ளைக்கு சந்தேகம் வரும். என்னது, பாப்பா இப்படி அடிக்கிற, என்னோட இறக்கம் இல்லையோ, மனுஷ கோணம் இல்லையோ என்று பிள்ளைக்கு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு பாப்பா என்ன செஞ்சு கொள்வாரு, நடந்து கொள்வார். காரணம் என்னன்னா அவருக்கு அதிகாரம் இருக்குது.
அவர் என்னதான் இரக்கமா இருந்தால், அன்பாக இருந்தால், நீதியாக இருந்தாலும் சில பொழுதுகளில் அதிகாரத்தை என்ன செய்வாரு, தவறான அமைப்புல யூஸ் பண்ணுவாரு. கோபத்துல வீட்டுக்கு வருவாரு, மனைவி நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவா, ஆனா வந்த கோபத்தால் என்னது, பொம்பளைண்டா பொம்பளை மாறிடுன்னு என்ன செய்வாரு, இவர் சொல்லிடுவார். இவர் ஒரு வசனம் சொல்லுவார். காரணம் அதிகாரம். அவர் அதிகாரத்தோடு இருப்பது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அதனால் பெண்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குடும்பத்தில் கணவன் பொறுப்பெடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதனால், கணவன் தான் செலவழிக்க வேண்டும் என்ற முழு பொறுப்பும் கணவனது கையில் இருப்பதனால், சில பொழுதுகளில் எனக்கு அநியாயம் என்று நான் நினைக்கக்கூடிய அளவில் சில, அதாவது அதிகார ரீதியான சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். 100க்கு 100% கணவனை என்ன செய்ய முடியாது, எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது. எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். காரணம் அதிகாரம் அவன் பக்கம் இருப்பதனால் கொஞ்சம் மாறி நடப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, இதை நாங்கள் மாறி நடப்பான் என்று என்ன பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதென்றால் எதில் துஷ்பிரயோகம் செய்வான் இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். அதாவது குறிப்பாக சொல்வதென்றால், கூடுதலாக ஆண்கள் தங்களது அதிகாரத்துக்கு சார்பாக முடிவெடுக்கின்ற ஒரு பலகீனம் நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது எல்லோரிடத்திலும் இருக்கும். தங்கள் அதிகாரத்துக்காக வேண்டி சார்பாக முடிவெடுக்கின்ற மனோநிலை எல்லோரிடத்திலும் இருக்கும். குடும்ப நிர்வாகத்திலும் கணவனிடத்தில் என்ன செய்யும், சார்பான ஒரு மனோநிலை என்ன செய்யும் வரும். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் தொடர்ந்து போக வேண்டும் என்றால், கணவனோடு வாழ வேண்டும் என்றால் மனைவி அதை புரிந்து கொண்டு மன்னித்து சமாளித்து போக வேண்டும். கணவன் எப்படி மனைவியுடைய சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னேனோ, நன்றி இல்லாமல் நடப்பது, நன்றி மறப்பது, நிராகரிப்பது, இவ்வளவு செஞ்ச என்ன செஞ்சீங்கன்னு கேட்பது, இதெல்லாம் மனைவியுடைய இயல்பு. இதையெல்லாம் கணவன் எப்படி பொறுத்து கொண்டு போக வேண்டுமோ அதுபோன்று கணவனுடைய சில இயல்புகளை மனைவி பொறுத்து கொண்டு போக வேண்டும். அதில் ஒன்றுதான் தனக்கு வழங்கப்பட்ட தான் மனைவியை நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பின்னாலும் அவர்களை அளவுக்கு மீறி என்ன செய்வார், கண்ட்ரோல் பண்ண போவார். அளவுக்கு மீறி பேச சட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கணவன் என்பதற்காக வேண்டி அவளை அடிமை போன்று நடத்தக்கூடிய அமைப்பிலெல்லாம் கட்டளை போடுவார். அதில் குறிப்பாக என்னவென்றால், தனது குடும்பத்துக்கு சார்பாக இருப்பார், மனைவியுடைய குடும்பத்துக்கு சார்பாக இருக்க மாட்டார். இது ஒரு இயல்பான நிலை. எப்படியாவது மனைவியுடைய குடும்பத்துக்கு 4-5 குறை விளங்கும். மனைவியிட ஊடன் இருக்குமே, அந்த வீட்டுல 4-5 குறை விளங்கும். ஆனால் இவருடைய தாய் தந்தையுடைய குறை அவருக்கு விளங்காது, இவருடைய தம்பிமாருடைய குறை அவருக்கு விளங்காது. அப்ப இயல்புல என்ன நடக்கும் தெரியுமா, இவர் மனைவி சொல்லுவா, நான் என் உம்மா வீட்டுக்கு போகணும், உதாரணத்துக்கு சொல்றேன், என் உம்மா வீட்டுக்கு போகணும்டுவா. நினைச்ச டைம்ல உம்மா வீட்டுக்கு போறது நான் சம்பாரிச்சு கொட்டி வச்சில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் மாட்டுவாரு. 1 மாசம் போகும், 2 மாசம் போகும், 3 மாசம், எப்ப போறேன்னு கேட்பேன். பெருநாள் முடிஞ்சோன்னு பேத்துரும், என்ன பெரிய அவசரம், அவங்க ஒரே இங்க வந்துட்டு ஆகிக்கிறாங்க என்று சொல்லுவாரு. இப்படி ஒரு 5 மாசத்துக்கு போறோம், சரி போவோம்ட்டு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போனா இவருக்கு விருப்பம் இல்லாம தான் நீங்க வந்தது. 1 நாள் இருப்பாரு, 2 நாள் இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு போகணும்ட்டுவாரு. திருப்பி நான் வீட்டுக்கு போயிடும், 2 நாள் ஆகிட்டு அந்த இவ்வளவு நாளே பிறகு வந்திக்கிற ஒரு 3 நாள் இருந்துட்டு போவோமே. இந்த வீட்டுல யார் இருப்பாங்க, பாத்ரூம் ஒழுங்கு இல்லை பாரு, லைட் ஒழுங்கா வச்சுக்கிற, வாரத்துக்காக வேண்டிய ஒரு மரியாதைக்காக ஒழுங்கா வைக்கிறாங்களா, ஒருத்தர் பேசுறாங்களும் இல்லை, ஒன்றும் ஒழுங்கா நடக்கல, மத்த எனக்கு வேலை இருக்குது, வேலை வெட்டி இல்லாமல் எனக்கு இருக்கலாது, போகணும் அப்படின்ட்டு. அப்ப நான் ஏன் உமா பார்க்கணும், உமா பார்க்க நீரி நான் போறேன், இவரோட பேச்சு கேள்வியெல்லாம் நடக்கும், விளங்குறதுக்கு சொல்றேன். அவர் போயிடுவாரு. மனைவி பாப்பா, என்னடா நம்மட உம்மா, ஏண்ட தம்பி, ஏண்ட தங்கச்சி, இந்த வீட்டுக்கு எனக்கு வந்துக்கலாம், இவருக்கு இவ்வளவு அதிகாரம் வைக்கிறாரு, இவர் என்ன பெரிய விஷயம் வைக்கிறாரோ தெரிந்தானே எனக்கு மனைவி நினைப்பான். இந்த இடத்துல நீங்க எதிர்த்து பேசினீங்க என்று சொன்னால், மாறி பேசினீங்க என்று சொன்னால், ஒரு காலம் உங்களால் வெற்றி வர இயலாது. ஒரு காலம் மனைவியால் என்ன செய்யலாது, இந்த இடத்துல சக்சஸ் ஆக இயலாது, தனக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது, விளங்கப்படுத்தி சாதிக்க முடியாது. இது அதிகாரம். அவனுடைய கணவன் என்ற அதிகாரத்துக்காக வேண்டி சில சுயநலங்களை என்ன செய்வான், அவன் தனக்குள்ள சேர்த்துக் கொள்வான், தனக்குள்ள சேர்த்துக் கொள்வான். அந்த வீட்டில் நடக்கிற ஒரு தவறு பெரிய தவறாகும் அவனுக்கு. இவன் போய் இருந்து வீட்டுல யாரும் கவனிக்கலேண்டா, இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் பாரு, இந்த வீட்டுக்கு நான் வந்தேன், எனக்கு பேசாம ஏண்ட வீட்டுல இருந்திக்கிறான். மனைவி உம்மா வீட்டுக்கு போனா என்ன செய்வ, இயல்புலையே கணவனை கவனிக்கிற கொஞ்சம் குறையும். மிஷினாலே பூரா வந்திக்கிறதுனால உம்மாவை கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. இவர் பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரத்துக்கு 2 மணி சாப்பாடு வரல, 5 நிமிஷம் பார்ப்ப 2:05, ஒவ்வொரு நிமிஷம் போற ஒரு கணம் 2:10, ஒரு பெரிய ஒரு சவுண்ட் போடுவாரு, எங்க சாப்பாடு வணங்கிட்டா, இந்த வந்துடுறேன்னு மனைவி வருவா, இங்க வந்தாலே நீ என்னைய மறந்துடுறாய், வணங்கிட்டா, இங்க சாப்பாடும் இல்லை ஒண்ணும் இல்லை, அவசரமா வீட்டுக்கு போயிடும். இவர் என்ன விளங்கணும் தெரியுமா, அடே மிச்ச நாளைக்கு பூரா வந்திக்கிறாரு. அப்போ கணவனோட என்ன செய்வா, தாயோட கொஞ்ச நேரம் பேசத்தான் செய்வா, நீ லேட் ஆகத்தான் செய்யும் என்று நினைக்கிறது இல்ல. இங்க வந்தா இவங்களுக்கு அவங்க தான் பெருசு, நான் பெருசு இல்லை,
ஒரு தண்ணி இல்லை, ஒரு 5 மணிக்கு இவர் டீ குடிக்கிற வளமைக்கும், அசர் தொழுந்து டீ குடிக்கிற வளமைக்கும், அன்றைக்கு ஏதோ மறந்துக்கு 5:30 ஆயிரும் உமாவோட பேசிட்டு இருந்து. இவர் அதை சொல்ல மாட்டார், மனசுல வச்சுட்டு ஒன்று என்ன சொல்றது விளங்கிட்டா, நைட் சாப்பாடு லேட்டா என்ன 2 மனசுல, அதுக்கு பிறகு சுபகள் ஏதாவது பிரச்சனை 3 வச்சுட்டு அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால இதுக்கு பிறகு பொறுக்கல 3 தான். எது? டீ பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனையும் வேற ஏதாவது பிரச்சனையும். அடுத்த உடுப்பு கழிக்கப்பட்ட உடனே மறந்துடுவா, ஏதோ உமாவோட இருக்கிறதுனால 4 என்றுவாரு. இதுக்கு பிறகு சரி வராது, இதுதான் நான் இங்க வரல, இதுக்குத்தான் நான் இங்க வரதில்லை, இதுக்குத்தான் நான் வர வானான்னு சொன்னேன். இப்படியே தொடர்ந்து எனக்கு நிர்வாகம் என்ன, எனக்கு குடும்ப லைஃப் என்ன போறது, நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, அங்க போனதுக்காண்டி கேட்பா. உம்மா கேட்கிறா, அடுத்த வீட்டு கொஞ்சம் போயிட்டு வரவாண்டு, நான் உம்மோட போயிட்டு வரவாண்டு. இவருக்கு கோபம் வரும், மனைவிலானே போ போ எல்லா இடத்துக்கும் போ, எல்லா இடத்துக்கும் போ, அப்படியே இங்கே இருந்து நான் போயிட்டு வரேன். இது மாதிரி சில சிக்கல்கள் நடக்குது சில வீட்டுகள்ல, இயல்புலே நடக்குது. காரணம் இவர் அதாவது தண்ட மனைவியுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை மைனஸா தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இது மனைவிக்கு பெரிய ஒரு ஆத்திரமாகும். உண்மையில மைனஸா இருக்காது, அல்லது எல்லா மனிதன் அடிப்படையிலும் அவங்கள்ட்ட தவறு இருக்கும், இவனுக்கு அது வெறுப்பா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? மனைவியில் உள்ள வெறுப்பு. விளங்கிட்டா? அது இயல்பது. மனைவியில் ஒரு வெறுப்பு சின்னது வந்துட்டுன்னு சொன்னா, அல்லது மனைவியோட ஒரே சண்டை பிடிக்கிறீங்களா, அந்த குடும்பத்தோட திருப்தி ஆக்க மாட்டீங்க, அந்த குடும்பத்தோட என்ன செய்ய மாட்டீங்க. இவளால இவள் மாதிரிதான் இவன். இப்ப அவட தம்பி கொஞ்சம் முறையா நடந்துக்கிட்டா சரிதான், உன்னை மாதிரி தான் அவனோட தம்பி மிப்பான், உன்னை மாதிரி தானே உன்னோட தம்பி மிரிப்பான், வேற எப்படி நிக்க போறான்னு கேட்பான். தம்பி சின்ன குறை விட்டாலும், உதாரணத்துக்கு சுப தொழில் என்னவீங்க, அல்லது வேறொரு நடத்துட்டு வைங்க, சுப தொழிலுக்கெல்லாம் குறை பிடிக்கிறல நிறைய பேர், வேறொரு பெரிய ஒரு தவறு நடத்துட்டு வைங்க. அப்ப என்னது, இந்த குடும்பத்துல முடிச்சதே வேஸ்ட், என்னைய பத்தி என்ன நினைப்பால் வெளியே இவ்வளவு நடக்கும். பெரும்பாலும் வார பிரச்சனைகள் அந்த பிரச்சனையா இருக்கு. பாருங்க பாப்போம், மனைவியுடைய குடும்ப சைட் கொஞ்சம் மைனஸா இருக்கும். தண்டை தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க போவாரு கணவன், அவன் மனைவி சொல்லுவா, என் தங்கச்சிக்கு முன்னே என்னது வாங்குறீன், உன தங்கச்சி வாங்கி கொடுக்குற கடமை எனக்கு இல்லை, உங்களோட தங்கச்சி வாங்கி கொடுக்குற கடமை எல்லாம் எனக்கு இல்லை. இவருக்கு அதை அழகா சொல்லலாம், முறையா சொல்லலாம். ஆனா அந்த அதிகார இஷ்டம் என்ன செய்யறது சொல்றது, அப்ப இவருக்கு ஒரு கோபம் வரும். அப்ப சொல்லுறோம், உங்களோட தங்கச்சி பற்றி நல்லமா என்ற ஒரு வசனம் கேட்டால் என்னைய சொல்ல வைக்காத, நான் நிறைய சொல்லுவேன், எனக்கு தெரியும். இது போன்ற அதிகார பிரச்சனைகள் நிறைய நடக்கும். நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன். ஆனால் இதே நபர் உம்மா வீட்டுல இருக்கலா வாங்க போகணும், எனக்கு இருக்கலான்னு மனைவியோட உம்மா வீட்டுல சண்டை பிடிச்சவர் 1 மாசத்துக்கு பிறகு அவர் உம்மா வீட்டுக்கு போவார், மனைவியை கூட்டிக்கிட்டு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் தங்குவாரு. அப்ப போமே இங்கே இருந்துட்டு பாரு, இஸ்லாம் உம்மா கவனிக்க சொல்லுது, இஸ்லாம் உம்மாவை கவனிக்க சொல்லுது. அதனால நான் 2 கிழமையில 2 வருஷமும் இங்கே போய் அதை பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. விளங்குதானே அநீதி? இது அவருடைய உம்மாவுக்கு ஒரு சட்டம், மனைவியோட தாய்க்கு ஒரு சட்டம். உனக்கு அங்க இருக்கலதான் மனைவி, நீங்க இருங்க ஒரு கிழமைக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு என்ன செய்யறேன் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லு, அப்படியெல்லாம் இல்லை. இவருக்கு என்ன சொன்ன வெறுப்பிட இயல்புல தண்ட தாயில வீட்டுக்கு போனா தண்ட மனைவிக்கு அதுல என்ன அசௌகரியம் இருந்தாலும் சரி, என்ன அசௌகரியம் இருந்தாலும் என்ன செய்வார் தெரியுமா, அங்கேயே 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் மனைவிக்கு என்ன கஷ்டம் வரும்னு பாக்குறது இல்ல. எப்படி வீட்டுல இவர் கவனிக்கப்படாட்டி கோபம் வருதோ, அங்க மனைவி விஷயத்த பெரிய கவனம் வைக்க மாட்டார். அவர் விடு தானே, மனைவிக்கு சங்கடமா இருக்கும். இவரை நானா இருப்பாரு, நினைச்ச மாதிரி போக இயலாது. இவர தம்பி இருப்பாரு, நினைச்ச மாதிரி போய் வர இயலாது. நினைச்ச மாதிரி கணவனை கூப்பிட இயலாது. குடும்பத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டா இவருக்கு கோபம் வரும். என்ன நான் தாத்தா தம்பியோட பேசிட்டு நீ ஒரே சும்மா கூப்பிட்டு இருக்கிறாய், நான் மிச்ச நாளை தானே வந்திக்கிறேன். அப்ப மனைவி யோசிப்பா, நம்மட வீட்டுக்கு போன டைம் இதே வேலையை தானே மாறி சொன்னாரு, நம்மட வீட்டுல இருந்த நேரம் இதே விஷயத்த மாறி சொன்னாரு. மனைவி யோசிப்பா, இதுக்கு நீதி கேட்டான்னு வைங்கள மனைவி கிடைக்காது. இந்த விஷயத்த வேணுமெண்டா கொஞ்சம் இறக்கமா அன்பா மெதுவா சொல்லலாமே ஒழிய 100க்கு 100% ஒரு காலம் இதை இல்லாமக்க முடியாது. 100க்கு 100% ஒரு காலமும் இந்த மனோநிலையை இல்லாமலாக்க முடியாது. இது இயல்பு. கணவன்மார் இது மாதிரியான தண்ட குடும்பத்துக்கு சார்பாக அநீதியாக அல்ல, தண்ட குடும்பம் என்றக்குள்ள அன்புல கொஞ்சம் கூட அழுத்தமும், மனைவி குடும்பம் என்றக்குள்ள கொஞ்சம் கூட குறையும். உண்மையிலே குறையிருந்தா வேற விஷயம். என்னது, அவங்க மார்க்கத்துல ஒழுக்கம் இல்லாதவர்கள், அந்த குடும்பத்துல போயிருந்தா இவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு மெச்ச இல்லை என்றிருந்தா இவர் தாண்ட தாயுடைய உறவை என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணுடைய தாயுடைய உறவை கட் பண்ணக்கூடாது. கொண்டு போய் விட்டுட்டு நீ உமா உடறி எனக்கு இருக்கலாது, நீ எப்ப சொல்ற அப்போ நான் என்ன செய்யறேன் கூட்டிட்டு போறேன் என்ற லெவல்ல இருக்கணுமே ஒழிய அங்க போக கூடாது என்ற லெவலில் இவர் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. அதுக்கு கொஞ்சமே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 மாடியா, மேலுக்கு மனைவி வைக்கிறாவாம், கீழே மனைவியில உமா வாப்பா வைக்கிறாங்களா. உமாவா வாப்பாவும் மௌத்தாயிட்டாராம் கீழே. இவ கணவனை கான்டாக்ட் பண்றதை ட்ரை பண்றா, சரி வரவே இல்லையா. சரியா, அவ எந்த அளவு கணவனை கட்டுப்பாடாயிருந்தான்னு சொன்னா, அனுமதி இல்லாம வெளியே போகப்படாதனால
கணவன் தன்னை தந்தை அடக்கலாம் பட்டுட்டாராம், அந்த பொம்பளை வெளியிறங்கவே இல்லையா, அந்த பொம்பளை வெளியிறங்கவே இல்லை, அந்த அளவு கட்டுப்பாடாக இருந்தாலாம். இந்த மாதிரி கட்டுப்பாடு இஸ்லாம் சொல்லவே இல்லை. தனது தந்தை மரணம், தனது தாய் மரணம் என்று சொன்னால் அதுக்கு கணவன் அனுமதி தேவையில்லை, அதற்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லை. தந்தை தாய் மரணத்திற்கு, தம்பி அல்ல, தன மனைவியுடைய சொந்த தந்தை மரணிக்கிறார், தாய் மரணிக்கிறார், அதுக்கு கணவன் அனுமதி கேட்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதற்கு கணவனுடைய அனுமதி கேட்கணும்னு சொல்லலை. நினைச்ச மாதிரி பார்க்க போறது, வெளியே பார்க்க போறதுக்கு மட்டும் தான் அனுமதி கேட்கணும். ஜனாசா என்று சொன்னால் அதுக்கு இவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாராளமா என்ன செய்யலாம், அந்த ஜனாசாவுக்கு போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தாய் கவனிக்கப்பட வேண்டியவர், தந்தை கவனிக்கப்பட வேண்டியவர். ஆக சகோதரர்களே, முதலாக புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம், அவன் அதிகாரம், அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருப்பதனால் சில இடங்கள்ல மனைவி என்னது பொறுத்து போற, மனைவி பொறுத்து போகணும். நல்லா விளங்கு, இவன் வேணுமென்றுதான் சொல்றாண்டு, வம்புத்தனமா தான் சொல்றாண்டு விளங்கும். அதுக்கெல்லாம் நாங்க நீதி கேட்டோம் என்று சொன்னால் ஒரு காலம் குடும்பம் என்ன செய்யாது, தொடராது. பொறுத்துக்கொள்ளணும், மன சைலன்ஸா வரக்குள்ள என்ன செய்யணும், அதை விளங்கப்படுத்தணும். இது இயல்பாக இருக்கும். இன்னும் சில விஷயங்களை பார்க்க பார்ப்போம். நல்லா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நீங்களும் மனைவி மாற என்னது ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஹீட் ஆகிட்டு வரும். சில ஆலோசனைகள் ஹீட் ஆகி 2 அளவுல பாரு, நீ உன்னோட வேலை செய்வேன், நான் என்ன பார்த்துக்கிறேன். நீ இவ்வளோ நேரம் இவர் தான் ஆலோசனை கூப்பிட்டது, என்ன செய்யணும் இவர் தான் கேட்டது. மனைவி 2 விளக்கம் சொல்ல கூட இவருக்கு பொறுக்காது. கணவன் இயல்புல உள்ளது. உங்களோட வேலை நீங்க செய்யுங்க, சம்பாரிச்சனுக்கு செலவழிக்க தெரிய மாட்டுவாரு. நான் எப்படி சம்பாரிச்சனோ அப்படி எனக்கு செலவழிக்க தெரிய மாட்டுவாரு. அப்ப அந்த நேரத்தில் சொல்லுவாரு, கூப்பிட்ட ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல தெரியும். எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக ஆலோசனை சொல்ற மாதிரி தான் சொல்றது. அது ஆணுடைய இயல்பு, மனைவி தனக்கு எதிராக தான் சொல்றாருன்றது அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இயல்பு வரும். இது போன்ற நிறைய இடங்கள் மனைவி கொஞ்சம் பேசிட்டு போகக்கூடாது, வாய மூடுன்றது. ஒரு நல்ல விஷயம் பேசினாலும் வாய மூடுன்னு சொல்றது, இது அதிகாரத்தின் இயல்பு. இன்னும் பாருங்க பாப்போம், பெருவர் என்ன செய்வார் தெரியுமா, மனைவிக்கு 1000 சட்டம் போட்டு வச்சிருப்பாரு. நீ அவனோட பேசக்கூடாது, இவனோட போடணும், அவனோட பேசக்கூடாது, இவனோட பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, இந்த சாப்பாடுக்கு போகக்கூடாது, சட்டம் போடுவார், கட்டாயம் போடணும். இவர் ஒரு இடத்துல வேலை செய்வாரு, வேலை செய்யற இடத்துல பார்த்து இவர் எந்த சாப்பாடுக்கு போகப்படாண்டோ பொஸ்ஸுக்கு அந்த சாப்பாடு வந்துடும், பொஸ் வேற கூட சாப்பாடு வந்துடும். இவருக்கு உள்ளுக்கு யோசனை, வீட்டுல தடுத்த போகாம இருந்தா பிசினஸ்ல பிரச்சனை வந்துடும் என்று தெரியாம நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்ட்டு லைஸா அந்த இடத்துக்கு போயிடுறது. போனா அங்க இவோட மனைவியோட பழகின யாராவது ஒரு பொம்பளை வந்திருப்பாங்க, இதை கண்டுருவா, இவர் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் போறலையே, இவர் இங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே கொண்டு ஒரே ஊதிங்கள. சரியா, உங்களோட கணவன் அங்க வந்திருந்தார், அங்க வந்திருந்தார், போக மாட்டாரு அவரு, அந்த சாப்பாடு போக மாட்டார், வந்திருந்தார் என்ன முதல்ல நான் கண்டேன்ட்டு அவங்க லைட்டா முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவர் வீட்டுக்கு வந்தா மனைவி என்ன செய்வா, இந்த தாத்தா வீட்டுல இந்த கலையை நடச்சி போவானாண்டா, அவன் மார்க்கமா பார்க்கலது, இந்த வீட்டுல இந்த சாப்பாடு நடச்சி போவானாண்டாரு, அந்த வீட்டுல அந்த சாப்பாடு போவானாண்டாரு. இவர் பொஸ் சொல்லி சாப்பாடுக்கு பேத்திக்கிறாரு. 2 கேட்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்று வந்தா இந்த மனைவி ஹேண்டில் பண்ற முறையில தான் அங்க பிரச்சனை உண்டாது. வீட்டுக்கு வந்த உடனே இப்ப இவரு மறைச்சிக்கிட்டு தானே வாரது, அப்ப இவரை கொஞ்சம் இறக்கி நீங்க ஏன் போனீங்க லைட்டா புறவு பேசலாம். மனைவிமார் அப்படி பேசுறல, வந்த உடனேயே நீங்க இந்த சாப்பாட்டுக்கு போனீங்களாண்டு இவர் பாப்பாரு, முதல்ல யார் சொல்லிக்கணும், இந்த விஷயத்தை யார் சொல்லிருக்கணும் என்று அடுத்த சொல், ஓ போனேன் பெண்ணா, இதான் பேச்சு. இவர் அதிகாரத்தால வர போன என்ன செய்ய போறான்னு. அப்ப நீங்க என்ன போனாண்டு, அது நீ போகாம இருந்தா சமூகத்துல ஒரு நஷ்டமும் இல்லை, நாங்க போகாம இருந்தா வேலை கிழிஞ்சு வைத்துரும், உனக்கானே எனக்கு வேலை இல்லாம போயிடும், அதுக்காக வேண்டிதான் நான் போனேன் என்று ஒரு சமாளிப்பு நடக்கும். மனைவிக்கு விளங்கும், அதிகாரத்தாலேயே துஷ்பிரயோகம் செய்கிறது விளங்கும் மனைவிக்கு இயல்புலையே. ஆனா இதை என்ன செய்யலாது, நீதி கேட்கலாம போகும். அப்ப இதையெல்லாம் மனைவிமார் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு முறை ஒன்று இருக்குது. அமைதியாக இருப்பட்டி கொஞ்சம் பேசி விஷயத்தை வழங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம். ஒரு மனைவி கணவனுடைய விஷயத்தில் கணவனுக்கு அதிகாரம் இருக்கு எல்லா விஷயத்திலையும். இந்த அதிகாரத்தை கணவன் சில பொழுதுகளில் தெரியாமலோ தெரிஞ்சோ ஆத்திரத்திலேயோ தவறா பயன்படுத்துவான், கூடுதலா பயன்படுத்துவான். அவர் என்ன செய்வாரு, நீ இந்த மச்சானோட பேசக்கூடாது, இந்த மச்சானோட பேசக்கூடாது சட்டம் போடுவாரு, பேசக்கூடாது. உண்மையிலே இவர் என்ன செய்வாரு, இவருக்கு யார் யாரெல்லாம் அஜினபியோ மைனிமான் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் பேசுவார். மனைவி நீங்க சட்டம் போட்டீங்க பேசப்பட, அப்ப நீங்களும் பேசக்கூடாதானே. எங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வோம், நாங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வோம். ஆனா நீங்கள் அப்படி இல்லை, பொம்பளைகள். இஸ்லாம் சொல்லுது பொம்பளைகள் பலகீனமானவர்கள், அப்படி சொல்லவே இல்லை இஸ்லாம். அப்படி ஒரு இஸ்லாம் என்னது, பொம்பளைகள் பலகீனமா இருக்குன்னு சொல்லு, அதனாலதான் அந்த கண்ட்ரோல் போட்டிருக்கிறது. எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சமூகத்துல பழகுறோம், போறோம் வாரம் எல்லாம் எங்களுக்கு கிளியரா வழங்கும்.
அப்படி பேசுவாங்க. ஆனா பிள்ளை இஸ்லாம் ஆணுக்கும் சட்டம் பொம்பளைக்கும் சட்டம் தான் போட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பொம்பளை பெரும்பாலும் பாதுகாப்பா நடப்பா, ஆம்பளை விட பொம்பளை பெரும்பாலும் பாதுகாப்பா நடப்பா. அப்ப இவைகளை எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். சமூகத்தில் இயல்பிலேயே இந்த குறையை ஆண்கள் விடுகின்ற பொழுது பெண்கள் என்ன செய்யறாங்க, அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். பெண்கள் அதை அதிகாரம் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். இது முதல் அம்சம். இரண்டாவது, கணவனுடைய விஷயத்தில் ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு கணவன் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் குன்து ஆமுரன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூது செய்யலாம் என்ற அனுமதி நான் ஏவுவேன் என்றிருந்தால், ஒருவரை இன்னொருவருக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் ஏவுவேன் என்றிருந்தால், மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் ஏவி இருப்பேன். மனைவியை கணவனுக்கு நான் சுஜூது செய்யுங்கள் என்று ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு புள்ளைய சுமக்கிறதுல, அவன் அந்த காலத்தை கழிக்கிறதுல, அந்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுல, பால் ஊட்டுறதுல, வளர்க்கிறதுல பெரும் பங்கு யாருக்கு? மனைவிக்கு தான். கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாம் மனைவிக்கு தான். பிரசவத்துடைய வேதனை ஒரு பெரிய ஒரு வேதனை. அப்படி இருந்தும் கூட இஸ்லாம் சொல்லல கணவனை மனைவிக்கு சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் சொல்லல. சொல்லாம மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் என்று சொல்லுது. என்ன காரணம் தெரியுமா? இந்த கணவன் தன் வாழ்க்கையில உழைப்பு என்ற பகுதியில் படுகின்ற கஷ்டம், உழைப்பு என்ற பகுதியில அவன் சிந்தனையில சுமந்து கொள்கின்ற ஒரு கஷ்டம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மூட்டையை முதுகுல தூக்கிட்டு போவான், ஒரு மூட்டை அரிச முதல்ல தூக்கிட்டு போவான், பேசாம போவான், வெயிட் தான் பேசாம போவான். ஆனா சும்மா போற ஒருத்தனை பார்த்து ஒரு பஸ் மூட்டை, அந்த மூட்டையை கொண்டு போய் அங்க வைட வைப்பான். ஆனா உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டா கோபம் வரும். உனக்கு மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா, உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டால் அவனுக்கு என்ன செய்யும்? கோபம் வரும். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? உடம்புல ஏத்துற சுமைக்கு தானே அதை மனுஷன் தாங்குவா. அதான் இந்த பிரசவ வேதனை, அந்த உழைப்பு எல்லாம். ஆனா மூளையில ஏத்துற சிந்தனைக்கு தானே சுமை, அது மனுஷன் தாங்க மாட்டான். இப்படி எத்தனை ஏச்ச ஒரு ஆம்பளை வாங்குறான், முதுகலை இல்ல சிந்தனையில. ஒரு அதாவது அன்றாடம் 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி உழைப்புல சேர்றான். ஒரு கணவன் ஆகிக்கிறவன் தன்னை பிள்ளைய பார்க்கணும், மனைவியை பார்க்க வேண்டும் என்பதற்கு அவர் கடையில சேர்றான். கஷ்டப்பட்டு மூட்டைகளை சுமந்து உழைச்சி ஏச்சி பட்டு என்னமெல்லாம் உழைக்கிறான். என்றைக்குடா சம்பள நாள் வரும்போது பார்த்துட்டு இருக்கிறான். அங்க கடைக்காரன் கத்துவான், 8000 வந்துட்டு இன்னும் தரையலான்னு சொல்லி சம்பளம் கிடைச்சோன்னே தார வேண்டுவான். அடுத்தது இங்களை மறந்து செல்லும், அவங்களை கரண்ட் பில், இப்படி என்ன அவட தலை பாரமாய்க்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்து மனைவி சொல்ல, பிள்ளைக்கு கடுமையா சுகம் இல்லாம இருக்குது, மருந்தெடுக்க போகணும், ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வாங்களா, 1000 ரூபா வாங்கிட்டு வாங்க. இவர் என்ன இப்படி கேட்கறது, இப்பதான் சம்பளம் எடுத்த ஒரு 5 நாள் ஆயிட்டு 6 நாள் ஆயிட்டு, கேட்டா தருவானோ தெரியா என்ற உணர்வோடே போவார். ஒரு என்ன சொல்ற, ஒரு கணவன் எப்படி சிந்தனை ரீதியான வேதனைகளை சொல்றேன். அப்ப போனா இவர் இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு, தான் உழைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு போகின்ற நேரம் வரைக்கும் அந்த பொஸ் கேட்கறதுக்கு டைம் வராது, யாரப்ப பிஸியா இருப்பாரு. அதுக்காக வேண்டி கூடுதலா வேலையும் செஞ்சு அவருக்காக வேண்டி கொஞ்சம் நெளிஞ்சு சிரிச்சு வலிஞ்சு போய் அந்த 500 ரூபாவை அன்றைக்கு எடுக்கணும் இடத்துக்காக வேண்டி அன்றாட உழைப்பாளிகள் அப்படி கஷ்டப்படுறாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில ஒரு பஸ், என்ன நிக்கிறீங்கன்னு கேட்பாரு. அப்படிதான் கேட்பாங்க, என்ன நிக்கிறீங்க? இல்ல ஒரு 500 ரூபாய் சம்பளம் போன கிழமை தந்தனே அப்படின்னு ஒரு வசனம் வரும். இல்ல ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் மருந்து எடுக்கிற நோய் என்னப்பா, இது கொண்டோலா செலவழிக்க தெரியும், அந்த அவனுக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கணும், நான் செலவழிக்கிற மாதிரி நீ செலவழிக்க கூடாது ஒரு வசனம் சொல்லுவான். அப்படி இன்னும் 2 வசனம் விளக்கம் சொல்லுவான். இல்ல அது மருந்தே எடுத்தே ஆகணும், சரி இந்த அப்படி ஒரு 300 ரூபா மத்த நாளைக்கு எடுத்துக்கிடுவார். இவனுடைய உணர்வுகளை எல்லாம் கணக்கெடுக்க சொல்ல, ஒரு 500 போடாண்டா போன்றுவாரு, வெளியே போ சொன்னா கேளுண்டா. அந்த நிமிஷம் சிந்தனை எப்படின்னு சொல்லுவோம், பிரசவத்தை விட வேதனை ஆகிக்கும் தெரியுமா? தான் குடும்பத்துக்காக வேண்டி ஒரு 500 ரூபா தண்ட உழைப்புல பிச்சை கேட்காம தண்ட உழைப்புல கேட்ட அந்த 500 ரூபாவை 300 ரூபா கேட்டு அவன் வெளியே வரக்கூட அவன் வளைஞ்ச வளைவு, அந்த சல்லி எடுக்கிறதுக்காக பட்ட பாடு, கஷ்டப்பட்ட உணர்வு, இதெல்லாம் உள்ளத்தை அப்படியே வேலை செய் பொங்கி வரும். ஆத்திரமா வரும் அவனுக்கு. இதே ஒருவன் வெளியோத்தான் அப்படி சொல்லி இருந்தா ஏசிட்டு வந்திருப்பான், எனக்கு ரோசமிக்கு ஏசிட்டு வந்திருப்பான், இவனுக்கு ஏசிட்டு வருவான். நாளைக்கு வேலைக்கு எங்க போறது, நாளைக்கு உழைக்கிறதுக்கு எங்க போறது? ஆனா நான் சரி புஸ் வெளியே வந்துடுவான், இப்படியாவது சமாளிப்போம் என்று வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தால் மனைவிமாரும் புரிஞ்சுக்கல மாட்டாங்க. 300 ரூபா தான் கிடைச்சிருச்சுன்னா, 300 ரூபா நான் கிடைச்சு, அப்ப பிள்ளைக்கு எப்படி மருந்து எடுக்கிறது, எங்க போறது, இதுல போறது? மனைவிட கேள்விக்கு மேலால கேள்வி வரும். திருப்பி பேசாத கணவனாக இருந்தால் கண்ணெல்லாம் குளமாகும், உள்ளம் அப்படியே பொங்கும், ஒரு சைட்ல வைத்து அழுவும், அவ்வளவுதான். இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கு மனைவியை சுஜூது செய்ய நான் ஏவி இருப்பேன்.
ஏன்னா அவ்வளவு அவன் படுற வேதனை, என்னதான் சண்டை பிடிச்சு கத்தினாலும் கூட, சத்தம் போட்டாலும் கூட, சில வேளை அவன் சத்தம் போடுவான் மனைவிக்கு எதிராக, மனசுல போடு வேற கூடுதலா ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் கிடைக்கிற வேலையை பார்க்கணும். இந்த நாட்டாம வேலை செய்யறாங்களே முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் கொழும்புல, அவன் நீங்க பாருங்க பாப்போம், அந்த நாட்டாம அங்கிட்டு நம்ம பெட்டாவுக்கு போனோம் என்று சொன்னா அவசரமா வேலையை முடிச்சுட்டு வார சிந்தனை இல்லைங்க, அவ்வளவு வெயில், அவ்வளவு சட நெரிசல், அவ்வளவு டிஸ்டர்ப் தாங்க இல்லாம. ஆனா அதுலயே அந்த நாட்டாம கரத்தையை வச்சுக்கண்டு இருந்துகண்டு யாராவது நம்மளுக்கு வேலையை ஓட தர மாட்டானா என்று சொல்லி அவன்கிட்ட ஏசிப்பட்டு அவன் மனுஷன் என்ற மாதிரியே இல்லை. இதை ஏத்து அங்களை போட்டு இங்களை போடுவேண்டா, அப்போ ஒரு 500 ஒரு 10 ரூபா கூட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி அவன் படுற வேதனையும் அவன் படுற இதெல்லாம் சுமந்து கண்டு வீட்டுக்கு வரக்குள்ள சேட்டை போட்டு கல்சனை போட்டு ரெஸ்பெக்டா வாரான். அன்றைக்கு ஒரு 500 ரூபா சம்பாரிச்சு 400 ரூபா சம்பாதிச்சிருப்பான். வீட்டுட அந்த செலவுகளுக்கு அவன் வர்ற பாடு ரோட்டுகளில் பாருங்க பார்ப்போம். அதாவது பஸ்ஸுகள்ல வீதி ஓரங்கள் எல்லாம் அந்த வெயில்கள்ல இந்த வடைகளையும் சோளகங்களையும் கடலைகளையும் எடுத்துட்டு கத்திரி எதுக்காக கத்துறான்? தனக்கு ஒரு மனைவி வைக்கிறா, தனக்கான ஒரு குழந்தை வைக்கிறாங்க, அவங்களுக்காக செலவழிக்கணும், அவர்களுக்காக வேண்டி செலவழிக்கணும். இந்த பகுதிக்கு தானே பெண்கள் அதிகமாக புரிந்து கொள்ளாத ஒரு பகுதி. ஒரு கணவனுடைய லைஃப்ல ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மொட்டை பைக்கு ஆட்டோவை வச்சு உழைக்கிறவன் வைங்களேன், அவன் அந்த ஆட்டோவை ஒரு ஹயர் இதுல வச்சுக்கண்டு எத்தனை நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு ஒரு ஹயர் வராதா, நம்மளுக்கு ஒரு ஹயர் வராதா, காலையிலிருந்து பகலாகி அந்தியாகி வழியே இல்லை. எந்த ஆட்டோ வச்சு இன்னொருத்தனை போய் சல்லி கடன் கேட்கவும் இயலாது. ஏன் அவன் என்ன சொல்லுவான், நம்ம ஆட்டை வச்சுக்கிறீங்களேன்னுவா, அப்படிதான் அவன் பார்க்க போறான். ஒன்றும் சொல்ல இயலாது. ஆட்டை வச்சிருக்கீங்கன்னா ஆட்டை லைட்டை வித்தா தின்றது, ஓட்டி தான் தின்னணும், அது அவனுக்கு விளங்காது. இன்னொரு பிரச்சனை என்ன, அவன் எப்படியோ விரும்பியோ விரும்பாமலும் 250 ரூபாய் என்ன செய்யணும், அந்த ஆட்டை ஓனருக்கு கொடுத்து ஆகணும். இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. இதுல இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா, அவங்களோட குடும்பத்தாக சொல்லுவாங்க, மச்சாண்ட ஆட்டை தானே அதிலே போயிட்டு வந்துடலாம், எங்கேக்கு நூறலியாக்கு உதாரணத்துக்கு, மச்சாண்ட ஆட்டை தண்ணியிலே ஓடும், அது பெட்ரோல்ல தான் ஓடும், மனைவிட்டானே, அப்படி கதை ஒன்று இருக்குது. இப்ப பேர் பாப்பாரு, சரி நம்மளோட குடும்பம் நம்மளோட ஆட்டைக்கு தானே அப்படி வருது, காட்டிக்கல மாட்டாங்க. அப்ப பெட்ரோல் அவன் அடிச்சு மனைவியை ஏத்திட்டு போறது, மனைவியை அவங்களோட ஃபேமிலியா ஏத்திட்டு போவாங்க. இவருக்கு என்ன செய்வீங்க, பத்தி எரியும், அங்க பத்துற பெட்ரோல் இங்க பத்தும், வணங்கிதா, ஆனா உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. சரி உங்களோட ஆட்டை தானே போயிட்டு வந்தா என்ன, மனைவி பெட்ரோல் செலவு, பெட்ரோல் என்ன பெட்ரோல் செலவு, நீங்க எவ்வளவு இடத்துக்கு போறீங்க, அந்த கூட்டாட்டு விட்டு போனீங்க, இந்த கூட்டாட்டு விட்டு போனீங்க, நீங்களும் பொடியமாரோட ட்ரிப் போனீங்க தானே, ஏண்டா மனைவிக்கு விளங்கப்படுத்தல உங்களுக்கு விளங்கப்படுத்த. அப்ப என்ன செய்யறது, சரி போ ஒட்டச்சிட்டா வா, என்னது ஒட்டச்சிட்டா, இதைத்தான் சொல்லலாம், இதைத்தான் சொல்லலாம். ஆனா மனைவி மாதிரி புரிஞ்சுக்கல மாட்டாங்க அந்த சிக்ஷனை. இந்த நிமிஷத்துல இந்த கணவன் இதை பத்தி எங்க முறைப்படுறது, இந்த கணவன் எங்க போய் முறைப்படுறது? சில வேலைகள்ல ஒரு ஆள்கிட்ட முறை, தனக்கு நெருங்கிய நண்பனிந்தா பாடுறா இப்படியெல்லாம் பிரச்சனையாக்கி இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கு என்று ஒரு கண்ணீர் துளிகள், ஒரு கவலை இப்படியெல்லாம் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்டால போய் கிடைக்கிறாங்க, திடீர்னு ஒரு கிராமப்புற வாசி வராரு, நாகரிகம், அதாவது சிட்டியில் உள்ள லைஃபை பத்தி தெரியாதவங்க பெருசா. இப்னு உமர் இறங்கி போய் தண்ட மேல இருந்து ஒரு ஆடை அவட மேல போட்டு அவர் கடுமையா கவனிச்சு மரியாதை செஞ்சு வந்து ஏறுறாரு. அவர் பக்கத்துல போனவர் கேட்கிறாரு, ஒரு கிராமப்புறவாசி கொஞ்சம் செஞ்சாலே ஏற்றுக்கொண்டுருவாரு, நீங்க இறங்கி போய் இவ்வளவு செய்றீங்களா, என்ன விஷயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது தந்தையுடைய நண்பருக்கு நீ செய்கின்ற நன்மைதான் நன்மைகளிலெல்லாம் மிகச் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். தந்தை தானே, அவர் யார் யாரையெல்லாம் நேசித்தாரோ அவர்களோடு நீ நேசமாக நடப்பதுதான் நீ செய்கின்ற நன்மைகளில் மிகச்சிறந்த நன்மை. இன்ன அபர்ரல் பிர்ரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஏன் சொன்னார்கள் இதை? அவங்ககிட்ட தான் இவன் ஷேர் பண்ணிப்பான், அந்த கவலைகளை, வேதனைகளை, கண்ணீரை. அவன்கிட்ட தான் ஒரு 5-10 ரூபா கடன் வாங்கிப்பான், குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி, கஷ்டத்துக்காக வேண்டியும், தன்னை மனைவி கௌரவமா போகணும் என்பதற்காக வேண்டியும். என்னதான் வீட்டுல கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சாலும் வெளியே வரக்குள்ள எப்படி வர? கணவனுடைய முழு உழைப்பும் என்ன? வீட்டுக்குள்ள உடுப்பு இல்லாம இருக்கும், தைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கும், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கும், பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு வழி இல்லாம இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா எங்க பிரச்சனை வரும் தெரியுமா? வெளியே போக்குள்ள இந்த மனைவியை டீசெண்டா தானே வெளியே இறக்குறான் கணவன். வெளியே வரக்குள்ள சரி ஒண்ணும் இல்ல, நல்லா தாய்க்கிறாங்க என்ற லெவல்ல தான் பிள்ளைய வெளியே இறக்குறான். என்ன கஷ்டப்பட்டாது பெருநாள் இரவு மனைவி எங்க இருக்கிறீங்க? இல்ல 9 மணி 10 மணி 11 மணி படம் இல்ல. என்னடா அன்றைக்கு போஸ்டின் சல்லி எதிர்பார்த்து பேர் கிடைச்சிக்காது, எங்கேயாவது ஒரு 4-5 கூட்டாளி மாற தேடி போய் ஒரு 2-3000 எடுத்துட்டு வந்தா தான் என்ன செய்யலாம், உடுப்பு எடுக்கலாம். இடத்துக்காக மனைவிக்கு உடுப்படுத்து வாங்கி கொடுத்து, பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து, எல்லாருக்கும் உடுப்பு வாங்கி கொடுத்து போட்டு அவனுக்கு ஒண்ணு இருக்காது, வெள்ளை சேட்டை போட்டு போவான். இது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கவலைகள், இந்த வேதனைகளை உணரணும். இன்னும் சில கணவன் மாதிரி என்ன குடும்பத்தை பார்க்க போதாது இல்லைன்றதுனால வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போனா எங்க இருக்கிறாரு மாப்பிள்ள?
சவுதியில் இருக்கிறார். இவங்க சவுதியில் இருக்கிறார், கட்டார்ல. இவங்களோட வசனம் எப்படி தெரியுமா? கட்டார்ல, துபாயில. துபாய்க்கு சவுதியும் கட்டாருக்கு போய் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு வழங்கும். துபாயில கிங் ஃபஹத் இருக்கிற மாதிரி, அப்துல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க இங்க இருக்கிறத விட கேவலமா இருக்கிறாங்க. போன உடனே கேட்டரிங் போறாங்க, இறக்கிறான். எத்தனை பானை? 100-200 பானை. வீட்டுல வந்து திண்ட பிங்கான கழுகாதவன். அங்க போய் என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போனதை எல்லாம் இறங்கி இறங்கி கழுவுவான். அன்றைக்கு அவன் என்ன செய்யறான்? அவன் இவனை மாடு மாதிரி தான் பாப்பான். ஒரு சில நல்லவர்களை தவிரையே சல்லி கொடுத்து இவனை எடுத்துக்கிறான். சரியா எக்கீரேட்டா டைமுக்கு வேலை நடக்கணும், ஓய்வு எடுக்கலாம். இவன் தன்னை உருகி தன்னை நாட்டை நினைச்சு, தன்னை ஊரை நினைச்சு, தன்னை மனைவியை நினைச்சு, தன்னை பிள்ளைகளை நினைச்சு உருகி உருகி தான் அந்த வேலையெல்லாம் செய்வான். அந்த வேலையை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு அதை முடியுது இது முடியாது என்னது திருப்பி திருப்பி வேலை. ஆறுதலுக்கு யாரும் இல்லை. குடும்ப உறவுகள் இருக்குதா? இல்லை. நானும் தம்பிமா இருக்கிறாங்களா? இல்லை. மனைவி இருக்கிறாவா? இல்லை. பிள்ளைக்கிறா? ஒண்ணும் இல்லை. இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல என்னமெல்லாம் நடந்து ரூம் போடுவான். 5-6 பேர் தங்குற ரூமா இருக்கும். ஒத்த நேபாள், ஒத்த வேண பங்களாதேஷ், ஒத்த இந்தியா, ஒத்த பாகிஸ்தான். பல மொழிகள், உணர்வுகள் வேற, குணங்கள் வேற. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கண்டு ஒத்தனை மனைவியோடு வாழுகின்ற நேரத்திலே எவ்வளவு பாடுபட்டான். இவங்களை எல்லாரையும் சமாளிச்சுக்கண்டு அவங்களோட குண இயல்புகள்லாம் சமாளிச்சுக்கிட்டு காலம் போகும். இப்படி எல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு பெருநாள் கிட்ட வரும். பெருநாள் கிட்ட வரும். எப்படியாவது ஒரு 1000 ரியால் 1500 ரியாலை எடுத்து 30,000-40,000 ரூபாய் பெருநாளை போடணும். 2-3 நாளைக்கு வந்து போட்டுருவான். போட்டு சல்லியை போட்டாச்சா வீட்டுக்கு எத்தனை வந்து சேரும்? 40,000 அனுப்பிக்கிறாரு. இங்க இருக்கிறவன் பாப்பா மாசம் 15,000 தானே சம்பாதிக்கிறோம். அனுப்புறா 40,000, 60,000, 80,000, 90,000 கட்டல் மாதிரி கொட்டுது போல. இங்கிட்டு என்னது அங்க கொட்டுது போலக்கு. நானும் போறேன் வெளிநாட்டுக்கு. இவரு என்னது நானும் வெளிநாட்டுக்கு போறேன். அப்புறம் ஏஜென்சியை தேடி அலைகிறது. இப்படி அவன் அனுப்புறத பார்த்து அவங்க என்னது இவன் எல்லாத்தையும் பெரிய சீங்க பொட்டிகளை மாத்து இதுவும் சேர்த்து அனுப்புவா. மனைவி நினைக்கிறா அப்துல்லாட ஃபுல் ஃப்ரெண்ட் போல இவரு. அவன் அனுப்புறானே இவ்வளவு எங்குது யார் வந்தாலும் பார்சல் ஃபுல்லா அனுப்பி வைக்கிறான். எல்லாம் முடிஞ்சு பெருநாளைக்கு மனைவி குந்திட்டீங்க. இப்ப அவன் என்ன செய்யறான்? எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் என்னத்துக்கு பெருநாளோடு கொடுக்க? யாரோட போய் சலான் சொல்லவே? இவங்களோட பேத்து பேச, இவங்களோட உறவாட ஒத்துறீங்களாங்க. அங்க யாரும் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் காலையில எல்லா பங்காளிகள் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டு நம்மளோட பிள்ளைகள் சந்தோஷமா ஆகிக்கிறாங்க போல பார்ப்போம். எடுத்துக்கேண்டி மனைவி இவ்வளவு சல்லி அனுப்பிக்கிறா. ஒரு 1000 ரூபா போட்டு கோலண்டை எடு. என்ன கோல் வரங்காட்டு பார்த்துருக்கிறாங்களா? வெளிநாட்டிலேருந்து கோல் வரங்காட்டு பார்த்துருக்கிறாங்களா? இவன் அப்படி கோல் எடுக்கிறா. இவன் திருப்பி எடுக்க மாட்டான். 2 நாள் 3 நாள் பிறகு திருப்பி ஒரு கோல். என்ன நீங்க எடுக்கல? என்ன நீங்க கோல் எடுக்கல? அவனும் குறை சொல்ல மாட்டான். டைம் இருக்கல, சல்லி இருக்கல. அப்படியா? இவனுக்கு எவ்வளவு கண்ணீர். அவன் எல்லாத்தையும் மனைவியோட போய் சந்தோஷமா இருக்கிறீங்களா? புள்ள சந்தோஷமா இருக்குதா? மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா? அவளுக்கு எடுத்தீங்களா? அங்க போக கட்டாயம் இங்க போங்கன்ட்டு போனை வச்சா அழுதுருவான். எத்தனை பேர் அழுதிக்கிறாங்க தெரியுமா? நான் பெருநாள் ஒரு தடவையில இருந்தேன் அவர்களோடு. அந்த நிமிஷம் தான் அந்த உணர்வுகள்லாம் சரியா வணங்கிச்சா. அந்த 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 கணவன்மார் படுற கஷ்டங்கள் இந்த பெருநாள் அங்கதான். அந்த நேரத்துல அந்த 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 ஒரு சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் அந்த தனது மனைவிமாரையும் தன்னை பிள்ளைகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே. அது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தன்னை குடும்பத்தை விட்டு இங்கிருந்து ரொட்டி திண்டோட வாழ்றது மிகச்சிறந்தது. சகோதரர்களே, தட்டமாற கோல் எடுத்துக்கண்டு காலையில பகலையில நைட்ல அது கிடைச்சிச்சா இது கிடைச்சா கொடுத்துட்டீங்களாண்டு அந்த அளவுக்கு வேதனைகள், கண்ணீர், குடும்பத்தை நினைச்சே கண்ணீர். இன்னும் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? வந்து உம்ரா விசால வந்து பாஞ்சி வேலை செய்வாங்களே, திருப்பி பேத்துக்கல ஊருக்கு போற எண்ணம். உம்மாட்ட போகணும், மனைவிட்ட போகணும், குழந்தைகளை பார்க்கணும் எண்ணம். போயலாம் போவேண்ட என்ன? அகப்படணும். அகப்பட்ட தானே போகலாம். அகப்பட்டா கூட அங்க அதையெல்லாம் 1000-2000 பேர் அகப்படுறதுனால அதை ஒரு தொழிலா மாத்திட்டான். இப்ப அதை ஒரு தொழிலா மாத்திட்டானு. சரபியான ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே வைத்து குந்தி கண்டிக்கணும். இங்க அதை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இங்க பங்காளிக்காரங்கள, நேபாளிக்காரங்கள, பாகிஸ்தான்காரங்கள, இந்தியாக்காரங்கள எல்லாம் இருந்து கொள்ளணும். போலீஸ் ஜீப்பால வரும் அல்லது பஸ் வரும். யாரை எடுத்துக்கிட்ட தெரியுமா? எத்தனை 500 ரியால் இருக்குதா? பிடிச்சிட்டு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு சட்டப்படிப்பில தூக்கி எல்லாரையும் அனுப்பாம இவ்வளவு பேர் இருக்குதா வந்து என்ன செய்வான்? 1000 ரியால். 500 போலீஸுக்கு இவனுக்கு 500 போலீஸுக்கு இவனுக்கு. அப்பதான் அவனை எடுக்கிறது. அப்ப அதுல நினைச்சவனே எடுக்க மாட்டான். அப்ப அவன் போறதுக்கு கூட இயல. சட்டத்தாலை போயில உண்டுக்கும் போகலாம. பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினைச்சு படுற வேதனைகள் வந்திறங்கக்குள்ள விளங்குமா சகோதரர்களே? அப்ப அவன் வரக்குள்ள என்ன நினைக்கிறான்டா? நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சிவங்க பொட்டிகளையும் அதையும் இதையும் எடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறான். வந்தா
மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சமும் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. பெருநாள் நாள் வரும் சகோதரர்களை ஒரு தடவை ஒரு கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம், என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க படுகின்ற வேதனை, நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் மாடு மாறி உழைக்கிற வேதனைகள். சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா, கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டான், சம்பளம் கொடுக்குறான் இல்லை, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போறான், 4 நாள் போறேன். ஏன் பெருநாள் கிட்ட வருது, வீட்டுக்கு அனுப்ப வழி இல்லை, மனைவியிட கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா வரலையா, என்ன நீங்க என்னது சவுதி போனி பேசாம இங்கிக்கலாமே, இதெல்லாம் விளங்கப்படுத்தலாமா? இப்ப போன்ல அதெல்லாம் விளங்கப்படுத்த இயலாது. அப்ப இது 2 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் அணைஞ்சி வழி இல்லை. பக்கத்தில் உள்ளவன் ஒரு 200 ரியால் வச்சிருப்பான், சரி இந்த 50 ரியால் அனுப்பு வீட்டுக்கு, 50 ரியால அனுப்பிடுவான். அது என்ன 50 ரியால் 1500 வரும் நினைக்கிட்டா, இப்படியே ஒரு 5-6 படி மாட்ட 50 ரியாலை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். அது ஒரு 10,000 வந்து சேரும். 10,000 அனுப்பிட்டார், அல்லது என்ன 10,000 அனுப்பிக்கிறீங்க, 10,000 என்னத்துக்கு போதும் ஒரு வசனம். அப்ப இல்லை இவ்வளவுதான் இந்த பயன் இருக்குது, ஒரே கட் போன. அப்ப இந்த நேரத்தில் அந்த கணவன் யார்கிட்ட அழுகிறது, யார்கிட்ட வேதனைப்படுறது, யாருக்கு அந்த எத்தனை அழுகைகள் அழுதிருப்பார்கள் தெரியுமா? எத்தனையோ பேர் இங்கிருந்து அங்க போய் அங்க கலாச்சாரத்தை பார்த்து மாறல, விரக்தியில சிகரெட்டுக்கு பழக்கப்பட்டான், வேற வழி இல்ல சிகரெட்டை ஊதி தள்ளுறான், வேற வழி இல்ல படம் சீடி, வேற வழி இல்ல சேனல்கள்ல நியாயப்படுத்தல. ஆனால் ஆறுதல்கள், விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற கேள்விகளால் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். மாறி போயிருப்பது இளைஞர்கள் 25 28 29 30 வயசுல உள்ளவர்கள். சகோதரர்களே, இந்த கஷ்டமெல்லாம் பட்டு தண்ட புள்ளையும் என்ன கேள்வி கோல் எடுத்தா, உடுப்பு வாங்கிட்டீங்களா, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினீங்களா, என்ன ரிசல்ட், நீங்க சாப்பிட்டீங்களா, அந்த வீட்டுக்கு போனீங்களா, இவங்களோட வீட்டுக்கு போனீங்க, இதான் அவன் கேள்வி. இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேத்திக்கிறான், அவ்வளவுதான். யாருடைய ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற உழைப்பின் சகோதரர்களே. ஆக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன், மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர், இந்த உழைப்பு பகுதி இருக்குதானே நிறைய பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஒரு கணவன் துட்டிச்சு உழுவுறதும் வேதனைப்படுறதும் இந்த உழைப்பு விஷயத்துல தான். தன்னை மனைவி தண்ட செலவீனங்களை சரியா புரிஞ்சு கொள்றா இல்ல, தண்ட செலவீனங்களை சரியான முறையில் உணர்கிறார் இல்லை என்கின்ற அந்த வேதனை தான் நிறைய கணவன்மாருக்கு இருப்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் பெண்கள் கணவனோடு என்னது மிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்மர்அத்து பெண்கள் இதா ஸல்லத் ஸலாத்தஹா அவருடைய கடமையான தொழுகையை தொழுதால், வஸாமத் ஷஹரஹா கடமையான நோன்பை அந்த பிடித்தால், வா அத்தஅ ஸௌஜஹா கணவனுக்கு வழிபட்டால், தகலத்தில் ஜன்னத மின் ஐயிபாபின் ஷா சொர்க்கத்துக்கு எந்த வழியாலும் போய் விடுவார், கணவனுக்கு கட்டுப்பட்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இது இரண்டாவதாக பெண்கள் கணவனுடைய விஷயத்தில் உணர வேண்டிய விஷயம். இது நான் தனித்தலைப்பாக பேச வேண்டிய அம்சம். சகோதரர்களே, இது உண்டு. மூணாவது என்ன தெரியுமா, திருமணம் ஏன் என்பதை பெண்கள் மறந்து விடுவோம். இது சொல்ற நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும், மரச்சொலிச்சலும் சொல்ல இயலாது. அதாவது திருமணம் ஏன் என்பதை திருமணம் முடிச்ச 3 மாசத்துல மறந்துடுறது. திருமணம் ஏன் என்பதை திருமணம் முடித்து 3 மாசத்துல மனைவி என்ன செஞ்சிருவா, கணவன் மறந்தாலும் மறக்காட்டியும் மனைவி மறந்துடுவா. எப்படி ஆயிரும் தெரியுமா, இஸ்லாம் திருமணத்தை வச்சதே விபச்சாரத்துல போயிடக்கூடாது, ஹராத்துல போய் விழுந்துடக்கூடாது, மோசமான சூழல் வந்துடக்கூடாது, ஆசைகள் உணர்வுகள் எல்லாம் ஒரு நல்ல முறையில ஒரு குடும்ப சமூக ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்புல அவன் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண வாழ்வு. எந்த மாதிரி மாறி தெரியுமா, ஒரு புள்ள கிடைச்சிட்டா அதோட எல்லாம் க்ளோஸ். ஒரு புள்ள கிடைச்சிட்டா அதுக்கு பிறகு திருமண வாழ்க்கைன்றதை எப்படி மாத்திப்பாங்க தெரியுமா, நீ கற்பனை பண்ணி பாருங்க. இந்த போஞ்சிக்க வாங்குறேன், கத்திரிக்காய் வாங்குறேன், என்கர் வாங்குறது, உடுப்பு வாங்குறதுக்கு தான் என்னது நான் இவரை திருமணம் முடித்தேன் என்றதுக்கு ஆகிரும். நீங்க வேற என்ன வாழ்க்கையில மெயினா போகுது பாருங்க. மேல வீட்டுக்கு போனா நீங்க அதை உணர்த்தோட மனைவிமா இருக்கு, செலவழிக்கிறன்னு ஒரு வாப்பாவே உனக்கு நல்லா செலவழிச்சு பாரு, நம்ம வழங்கப்படுத்தணும். என்னது உனக்கு தின்ன தரணும், உடுப்பு தரணும், உனக்குரிய வசதிகளை செஞ்சு தரணும். யாருக்கு செய்யணும், அது வாப்பாக்கே செய்யலாம். என்னத்துக்கு என்ன திருமணம் முடிச்சாய், அங்க ஏற்கனவே 20 வருஷம் உன்னை பார்த்தாரு தானே, இன்னொரு 10 வருஷம் பார்க்கிறதா, அவருக்கு இன்னொரு 20 வருஷம் பார்க்கிறதா, எல்லாம் என்கிட்ட நானா வாங்கி கொடுக்கணும். இவருக்கு என்ன எழுதி விதியா, ஒரு மனைவி எடுத்துட்டு இந்த உனக்கு இந்த சாப்பாடு, இந்த உனக்கு உடுப்பு, இந்த உனக்கு கரண்ட் பில், இந்த உனக்கு இது, என்னத்துக்கு நான் செலவழிக்கிறேன், சும்மா செலவழிக்கிறேன், அப்படி செலவழிப்பானது சும்மா செலவழிக்கிறது. அப்ப திருமணம் முடித்ததுக்குரிய நோக்கம் இருக்கணும்.
பிள்ளையும் கிடைச்சாச்சு, எல்லாம் சரி. இப்போ மனைவியோடு இப்ப நீ வாழ்றாய், நீ என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாய்? நீ என்னத்துக்கு மனைவி உனது பெரிய ஒரு அங்கமா நினைச்சுக்கிறாய்? அவளுடைய அவமானம் ஓண்ட அவமானமா நினைக்கிறதுக்கு அவரோட தங்கச்சியா, தாத்தவா, உம்மாவா, உறவா? இல்ல தலாக் பண்ணா நீங்க ரெண்டு பேரும் யாருண்டே இல்லை. உனக்கு அவளை பார்க்க கூடாது, அவர் முன்னே பார்க்க கூடாது லெவல். அப்ப ஏன் நீ செலவழிக்கணும்? நீயே அவளுக்கு பாடுபடணும், அவள் ஏசரத்துல நீயே பொறுத்துக்கொள்ளணும். அவளுக்கு நீ ஆறுதல் சொல்றதும் அவள் உனக்கு ஆறுதல் சொல்வது ஏன்? யார் நீங்க ரெண்டு பேர் யாரு? எப்படி உறவு அது? இது மறந்துடுது. இது என்னத்துக்குன்னே மறந்துடுது. ஒரு வருஷம் வரைக்கும் தெரியும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னத்துக்கு நாங்க முடிச்சோம்? என்னமோ இவர் நானாம தங்கச்சி மாதிரி, நானா ஒரு தங்கச்சிக்கு செலவழிப்பா ரத்த உறவு, அல்லது ஒரு என்னது தாத்துக்கு செலவழிப்பா ரத்த உறவு, உமாக்கு செலவழிப்பா தாய், இதெல்லாம் ஓகே. ஆனால் யாரோ ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அழைத்து வந்து, இந்த உனக்கு உடுப்பு, இந்த உனக்கு சாப்பாடு, எனக்கு இந்த ஊடு வேணும், அந்த ஊடு எனக்கு இந்த உடுப்பு வேணும், இந்த உனக்கு உடுப்பு, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு, அங்க போகணும். என்னத்துக்கு இவருக்கு தேவையில்லா வேலை? இவர் இவ்வளவு ஏன் செய்யணும்னு கேட்கிறேன். கொழுப்பா இவருக்கு? இப்போ சும்மா இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து உனக்கு ஒரு 20,000 சம்பளம் சும்மா கிடைச்சிட்டு, இன்னும் விளங்கப்படுத்த சொல்றேன் நான், 20,000 சம்பளம் கிடைச்சிட்டு நிற்குது. இதை செலவழிக்க வழி இல்லாம கூட்டிட்டு வந்த, இந்த 20,000 எப்படி செலவழிக்கிறது அப்படின்ட்டு போய் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து, இந்த சோறு, இந்த உடுப்பு, இந்த ஊடு, இந்த கரண்ட் பில், அதுக்காக முடிச்சது. இந்த 20,000 வேற யாரும் கொடுத்துட்டு போறது? என்னத்துக்கு நீ கஷ்டப்படுறாய்? அவ என்ன சொன்னா நீயே பொறுத்துக்கற. இது மனைவிக்கு நீங்க விளங்கப்படுத்தணும். நீ வந்து ஒரு ஐடியா சொன்னா அதை ஏற்கிறதுக்கு எனக்கு என்ன விதியா? உனக்கு உன்னை சார்ந்து அனுப்பதற்கு எனக்கு என்ன அல்லாஹ் எழுதுற விஷயமா? இல்ல. என்னத்துக்கு தெரியுமா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல கவனமா சொன்னாங்க. அதெல்லாம் குடும்ப வாழ்க்கை, கணவன் விபச்சாரத்துக்கு போய்விடக் கூடாது என்பது மெயின் அடிப்படை. அது உனக்கு கிடைக்குமா இருந்தா அவளுக்கு உடுப்பு கொடுக்கிறதும், வீடு கொடுப்பதும், சாப்பாடு கொடுப்பதும் அவனோட பொறுப்பு. இது ரெண்டும் முக்கியமான விஷயம். அதாவது நீ ஹராமான இதுக்கு போய் வந்துடக்கூடாது. நீ ஒரு ஆரோக்கியமான முறையில் உனது உணர்வுகளையும் அந்த உணர்ச்சிகளையும் நீ ஆரோக்கியமான முறையில் வடித்துக் கொள்ள வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு தந்த ஒரு வழி என்ன? திருமணம். திருமணம் முடிச்சு மனைவியை வச்சுக்கிறியா, என்ன செய்? செலவழி. சரி, அவள்கிட்ட இருந்து நீ ஒன்றை அனுபவிக்கிறதுனால என்னது? உடுப்ப கொடு, ஊட்ட கொடு, சாப்பாடு கொடு, பாதுகாப்ப கொடு, மரியாதை செய். இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது. இது அப்படியே மறந்துடுது. திருமணம் முடிச்சு ஒரு 3 மாசம் வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு என்னது? அதுக்கு சிந்தனையிலேயே இல்லை. இதுல மனைவிமாருக்கு அந்த சிந்தனை இல்லை. திருமணம் ஏன் முடிச்ச உடனே மறந்து ஞாபகம் அப்படித்தான் முடிச்சோமே, அப்புறம்தான் ஞாபகம் வரும் போல. இது அதெல்லாம் என்னது? மறந்து போயிருது. அப்படி ஒரு சப்ஜெக்டே மறந்து போய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சில பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை ஒரு கணவன் குடும்ப உறவுக்காக அழைத்து அவள் மறுத்தால், அன்று இரவு முழுதும் விடுகின்ற வரைக்கும், கணவன் கோபத்தோடு உறங்கினாள், அன்று இரவு முழுதும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்நிய கலாச்சாரத்திலே உள்ள அந்நிய மதவாதிகள் இந்த ஹதீஸை வேற மாதிரி யூஸ் பண்ற பாருங்க. ஒரு பெண்ணை போய் என்னது இந்த அளவு கேவலமா, என்னமோ பெண் என்றாலே ஒரு இச்சைக்கு அடிமைப்பட வேண்டும் என்றது போல இந்த ஹதீஸ் அவங்களுக்கு காட்டுது என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இந்த ஹதீஸ் சொல்லல. இவன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி இவளுக்காக வேண்டி செலவழிச்சா ஏன்? அவளோடு குடும்ப வாழ்க்கை அவள் தனக்கு பகிர்ந்து கொள்கிறாள், தனது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறாள் என்பதற்காகத்தான். அவன் அவ்வளவும் செலவழிச்சுட்டு இவள் ரிஜெக்ட் பண்றான். இந்த குடும்ப வாழ்க்கை என்னதுக்கு? இந்த குடும்ப வாழ்க்கை ஏன்? அதான் அங்க முக்கியம். அதற்காக வேண்டி இஸ்லாம் அப்படி சொன்னதை ஒழிய, அந்த மனைவி ஒரு மாதாவிடாய் காலத்தில் இருந்தால், அல்லது நோயான காலப்பகுதியில் இருந்தால், அல்லது உறவு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இஸ்லாம் ஒன்றும் சொல்லல. அதை இஸ்லாம் தடை செய்யல. மனைவிக்கு அப்ப மறுக்கலாம். அது அல்லாமல் சும்மா இதுக்கா பெண்கள் மறுப்பாங்க. அப்படி அதுக்காக மறுக்கிறாங்க. என்னது? இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், அப்படி மறுக்கிறாங்க. இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், அதுக்கு மறுக்கிறாங்க. நான் யாருன்னு காட்டணும். வணங்கிட்டா சல்வாரி வாங்கி தரலாட்டி இதை காட்டி ஆகணும். இப்படி பிடிவாதம் பிடித்தால், இந்த உடுப்பு வாங்கி தராட்டி காட்டணும், உம்மா விட்டு கூட்டிட்டு போல தானே காட்டணும் என்று ஒரு மனைவி பிடிவாதம் பிடித்தால், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னத்துக்கு? அவன் உழைச்சிட்டு வாரா, அண்டை புள்ள கஷ்டப்பட்டு வாரா, நீ மனைவி இடத்தால இந்த வீட்டுக்கு வாரா அவன். இது முக்கிய, இது சகோதரர்கள் சொல்லப்பட வேண்டிய விஷயம். இது வந்து இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. ஒரு மனைவி தன் கணவன் அழைக்கின்ற பொழுது அவள் அடுப்பங்கரையில் சமையல் வேளையில் இருந்தாலும் கணவனது அழைப்புக்கு பதில் சொல்லட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னத்துக்கு சொன்னாங்க? அது இது வந்து நம்ம தவறா பார்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது வந்து இது சொல்லப்படாதனால் எத்தனையோ பேர் என்னது மனைவி என்று இங்க உண்டு சமூக பார்வைக்கு ஒன்றும் வேற ஒன்றுக்கு இன்னொன்று வச்சுக்கிறான். சமூகம் தான் மனைவி,
இவதான் மனைவி. இது சமூக பார்வைக்கு. ஆனால் மோசமான தவறான தொடர்புகள் எதற்காக வேண்டி? இதனால வீட்டுல இருக்கும் வரைக்கும் அந்த வீட்டுல எது குப்பையில போறதுக்கு அந்த தகுதியை அந்த உடுப்பை உடுத்துட்டிருக்கிறது. அந்த வீட்டுல எந்த உடுப்பு குப்பையில போறதுக்கு ரெடியா வச்சுக்கிறாவோ அதை உடுத்துட்டிருக்கிறது. வெளியே போக ஆரம்பிச்சா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால அரை மணித்தியாலம், ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தானே அதுக்கு முன்னால அரை மணித்தியாலம் குந்திக்கிறது டிசைன் பண்ணி வேக் பண்ணி வெளியே காட்ட போறது. அப்ப உள்ளுக்க ஆக என்னது எந்த உடுப்பு நாளைக்கு தூக்கி வீசுற லெவல் இருக்கோ அதை உடுத்துட்டிருக்கிறது. இது பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் அதாவது அந்த ஒரு பெண் சிறந்த பெண்ணை சொல்லுகின்ற பொழுது அல்லத்தி இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீ அவளை பார்க்கின்ற பொழுது உனது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அழக வச்சு சொல்லல, மலர்ச்சி அவனோட இப்ப இந்த நிமிஷத்திலும். அதே நேரத்தில் நீ அவ விட்டு போயிட்டு என்று சொன்னால் ஹஃபிதத்க, உனது மான மரியாதை சொத்துக்கள் அவள் பாதுகாப்பு வச்சுக் கொள்வாள். இவள்தான் சிறந்த பெண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஆக இந்த பகுதி ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. திருமணம் என்பது நீங்க உழைச்சி மாடா கஷ்டப்படுறது எல்லாம் ஒரு குடும்ப உறவு என்ற அடிப்படையை வைத்து உங்களுக்கு ஒப்பந்தம் நடந்திருக்குது. நீங்க ஒரு பகுதியை உங்களால நீங்க ஷேர் பண்ற மாதிரி அவர்கள் தங்களில் ஒரு பகுதியை உங்களோட ஷேர் பண்ண வேண்டும். தான் குடும்ப வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. இந்த அமைப்புல தான் இந்த குடும்ப வாழ்க்கை போகணுமே ஒழிய அதையெல்லாம் மறந்து ஆர்டர் கொடுக்கறதுல மட்டும் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க ஆர்டர் கொடுக்கறதுல மட்டும் இருந்தா அந்த குடும்ப பிரச்சனையா போறதே தான். நிறைய குடும்பங்கள் பிரச்சனையா போறதுக்கு காரணம் என்ன? இந்த கணவன் நினைக்கிறார் 2 கிழமை 3 கிழமை கேட்டதை கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறதே ஒழிய வேற அவளுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை. கணவன் மனைவி நடிப்பில் எந்த தொடர்பும் இல்லை. இவ ஆர்டர் பண்ணத்தை வாங்கிட்டு வர கடல் துண்டு பான் 4 ராத்தல், இது எத்தனை கிலோ, இது அது கிலோ, கடையில் போய் வாங்கிட்டு வர்றது. சல்லி நாளைக்கு தரேன்ட்டு உழைச்சா சல்லியை கொடுக்க தெரியாதுன்ட்டு அவள் லிஸ்ட்டை போட்டு கொடுக்குறது வாரது. இதுக்காண்டி அவர் கல்யாணம் முடிச்சாரு. அதெல்லாம் செய். இப்படியே 2 கிழமைக்கு அலைகிறாருன்னு வைங்களே, என்னத்துக்காக நீ அவனுக்கு கஷ்டப்படணும்? இதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். இதை இப்படி நீ ஒரு பெண், எனக்கு எந்த வித உறவும் இல்லை கணவன் மனைவியின் உறவை தவிர, தலாக் பண்ணா நீ அதோட முடிஞ்சது எனக்கு உறவு. இப்படி இருக்கக்குள்ள உனக்கு நான் உழைத்து, என் தாய்க்கு உழைக்காத உழைப்பு, என தம்பி தங்கைக்கு உழைக்காத உழைப்பு, என தந்தைக்கு உழைக்காப்ப உனக்காக நான் உழைக்கிறேன். ஏன் அதை நல்ல முறையில விளங்கப்படுத்தணும். இது விளங்கப்படுத்தாம நீங்க உங்களோட பாட்டுல உழைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா வார பிரச்சனை எங்கிருந்து வாரன்னு தெரியாது. திடீர்னு பிரச்சனை என்னத்துக்கு தெரியாது. திருமணம் ஏன் நடந்தது என்று மறந்துடக்கூடாது. எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி தெளிவாக சில விஷயங்களை சொல்வது என்று சொன்னால், சகோதரர்களே, புள்ள கிடைக்குது, பிள்ளைக்கு 4 வயசு 5 வயசு 5 வயசா பிள்ளையோட இறக்கம் இருக்கணும். அதுக்காக வேண்டி உன்னோட வீட்டுல அந்த பிள்ளைக்கு ஒதுக்காம தூங்குற நேரத்துல உன்னோட புள்ள பக்கத்துல இருக்கணும் நிபந்தனை இருக்குதானே. இது எவனோ உருவாக்கி விட்ட கலாச்சாரம், எவனோ உருவாக்கி விட்ட கலாச்சாரம். அந்த புள்ள 5 வயசு 6 வயசு 7 வயசாக்குள்ள தங்கச்சை விட்டு பிரிச்சு படுக்க வைக்கணும் என்று சொன்னால், தாத்தா விட்டு பிரிச்சு தூங்க வைக்கணும் சொன்னா தாயை விட்டும் தூங்கி பிரிச்சு தூங்க வைங்க. அந்த புள்ளைய அப்படி பழகுங்க. தனியா அந்த புள்ள தனியா இருக்க பழக்கணும். ஒரு காலமும் அவர்கள் உங்களது வாழ்க்கையுடைய அந்த நலவுகளுக்கு குரோசா வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கை நலவுகளுக்கு குரோசா வரக்கூடாது. அதை இயல்புல தனிய பழகினா அந்த புள்ள தனிய பழகும். புள்ள எப்படி தூங்கும்? உங்களோட கதை தனி எப்படி தூங்கும்? அப்ப 7 வயசுல ஹாஸ்டலுக்கு விடுறீங்க, அங்க எப்படி தூங்கும்? 7 வயசுல ஹாஸ்டல், 5 வயசுல பிள்ளைக்கு ஹாஸ்டல் பழகிட்டானே, 6 வயசுல ஹாஸ்டல். இது அடுத்த ரூம்ல தானே பழக்கிறது இல்லை. ஏன் ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து அது வருது இது வருதுன்னு பயமுத்திரி பழகிட்டாச்சு தானே. இப்ப அது வருதுன்னா நினைக்கும் அந்த பிள்ளை, தனியை விட்டா அது வருதுன்னு நினைக்கும். அதனால இந்த பழக்கத்தை உருவாக்கணும். அப்ப கணவன் மனைவி இடையில உறவு என்பது சரியாக இருக்கும். உறவு என்ன கணவன் இயல்புல பிரச்சனை வர்றதுக்கு அதான் காரணம். சும்மா உழைக்கிற ஒன்றுமே இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை வரும். அது அல்லாமல் நல்ல முறையில் நடந்தால் இந்த பிரச்சனை வராது. நல்ல முறையில் நடந்தால் இந்த பிரச்சனை வராது. சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்துச்சு. எப்படி நபி அவர்களுடைய மனதை வெல்ல முடியும் என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்ல முறையில் அதை நடந்து கொண்டிருந்தார்கள். எப்படி நபியோட பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், அந்த விஷயத்துல கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு ஒரு நல்ல ஒரு பாலமாக இருந்தால், நல்ல முறையாக இருந்தால் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். இவனுக்கு ஏன் தடமாறு தெரியுமா? உலகத்துல எதை செஞ்சாலும் மனுஷன் அதுக்கு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பான். அதுக்கு ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பான். சும்மா ஒரு 10,000 கொடுக்குறோன்னு சும்மா கொடுக்குற இஹ்லாஸா கொடுத்தாலும் 10,000 கொடுக்க கூட ஒரு வசனம் வரும். அல்ஹம்துலில்லாஹ் இதை வச்சு ஏதாவது செய்யுங்க அப்படி சொல்றதுல என்ன இருக்கு தெரியுமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு 10,000 தான் நாசமாக்கிறாங்கிறதா பழகிட்டா. அப்ப அது அவனை ஒன்று எதிர்பார்த்து தான் சொல்றான். இது இயல்புல. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மனம் குளிரும்படி நல்ல விஷயம் மட்டும் சொல்லுங்க, அவனுக்காண்டி துஆ கேளுங்க, அல்லது பிரதி உபகாரம் செய்யுங்கன்னு சொன்னான்.
ரசூலுல்லாஹ் சொன்னது. உலகத்துல மனிதன் ஒரு இயல்பு இது, ஏதாவது ஒன்று கிடைக்க மாட்டாதான் செய்வான். இங்க மாடா தண்ட வாழ்க்கையை இழக்கிறான், ஒன்னும் கிடைக்கலன்னு சொன்னா பிரச்சனை வரத்தானே செய்யும். கிடைக்கவும் இல்லை, ரிலீஸ் ஆகவும் இயலாது. கிடைக்கவும் இல்லையே, எல்லாம் என்ன சொல்றோம், பிரச்சனை வந்தா விட்டுட்டு போயிடலும். 3 புள்ள 2 புள்ள இருக்குது, என்ன செய்யன்றது? சும்மா போய் இல்லாட்டி விட்டுட்டு போறல. 2 புள்ள இருக்குது, என்ன செய்ய? 4 புள்ள இருக்குது, என்ன செய்ய? இல்லைன்னா விட்டுட்டு பேத்துறேன். இப்படி பேசுறது பார்க்கிறோம். புள்ள கிடைக்கும் முந்தி தலாக் பண்ணுவேன் இருந்தது. புள்ள கிடைச்சவர் விட்டுட்டு போய் பிள்ளைக்கு தான் இருக்கிறேன்றது வழங்கிட்டா. இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணம் இந்த புரிந்துணர்வின்மை, இந்த புரிந்துணர்வின்மை தான். ஆக சகோதரர்களே, இந்த 3 விஷயங்கள். முதலாவது, மனைவி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கணவன் அதிகார விஷயத்தில் சில தவறுகள் செய்வான். அதை நம்ம உரிய முறையில் சுட்டி காட்டுறமே, அதே அதிகார வேகத்தில் சுட்டி காட்டினா வெற்றி பெறாது. 2வது, அவன் உழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், அந்த கஷ்டத்தையும் உழைப்பையும் ஒரு மனைவி சரியான மரியாதை கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உழைப்புக்குரிய ஒவ்வொரு ரூபாவுடைய பெருமதியும் அவன் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். 3வது என்ன தெரியுமா, அவனுடைய திருமணம், 2 பேருக்குரிய திருமணத்துக்கான முதல் அடிப்படை காரணமே குடும்ப உறவு விபச்சாரத்துக்கு போகக்கூடாது என்பதுதான். அதில் ஒரு மனைவி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தன் கணவன் இன்னொரு பெண்ணோடு போய்விட்டானே, இன்னொரு பெண்ணோடு பேசுகிறானே, சிரிக்கிறானே என்பதை பார்ப்பதை விட முதலாவது, நான் அவனுக்குரிய முறையில் சிரிக்கிறேனா, நான் அவனுக்குரிய முறையில் நடந்து கொள்கிறேனா, நான் அவனுக்குரிய முறை நடந்து. இது பாவம் செய்றவங்களுக்கு பிளஸ் அல்ல. பாவம் செய்றவ என்ன காரணம் சொன்னால் பாவம் தான். ஆனால் மனைவி, நான் கணவனுக்கு இவன் அந்த பெண்ணிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நான் கொடுக்கிறேனா, அதை சரியான முறையில் நடந்துக்கிறேனா என்றதை மனைவி சரியா செஞ்சா அங்க நிறைய குறை. இவங்க இங்க ஒன்றும் இல்லை, ஆனா அங்க கேள்வி கேட்கிறது. இதனாலதான் பெரிய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட வீட்டுல இருக்க வேண்டிய டைம், உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா எல்லாம் எப்படி இந்த ரசூலுல்லாஹோட இதுல இருந்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் உறங்கினாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களும் தூங்கினாங்க. தூக்கம் இல்லை, நான் தூங்கிட்டே நினைக்கிற அளவுக்கு தூங்கினாங்க. மெதுவா எழும்பினார்கள். ஃபகாம ருவைதா, ஆயிஷா அவங்க முடி போறாத மாதிரி மெதுவாக எழுப்பினார்கள். ஃபலபிஸ ரிதாஅஹு ருவைதா, அவருடைய மேலாடையை மெதுவாக அணிந்தார்கள். ஃபன்தஅல ருவைதா, செருப்பை மெதுவா போட்டான் எழும்பாத மாதிரி. ஃபஃபதஹல் பாப ருவைதா, கதவை மெதுவா திறந்தார்கள். போயிட்டான். ஆயிஷா பார்க்குறாங்க, எழும்பி போறாங்க. எங்க போறாங்க? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 8 மனைவி மாறிக்கிறாங்க. 8 மனைவி மாறிக்கிறாங்க. ஆயிஷா விட்டா. அப்ப இந்த எனது தினத்துல இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறான்னு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆயிஷா சொல்றான், ஃபக்கும் து, நானும் எழுப்பினேன், நானும் என் உடுப்பெல்லாம் போட்டேன், தலையெல்லாம் மறைச்சேன், பின்னால போனேன், எங்க போறான்னு பார்க்க மாட்டேன். அப்ப இதுல என்ன விஷயம் தெரியுமா, ஆயிஷா அவரது கணவனோடு இருந்த அந்த உறவை பாருங்க. இன்றைக்கு போன் இல்லைன்னு வைங்களேன், கேட்க மாட்டாங்க. எங்க போனா என்ன லெவலாம் வைக்கிறாங்க. போன் இல்லைண்டா பின்னுக்கால போய் தேர்றதெல்லாம் இல்லையே, எங்க போறீங்க, இங்கதான் போறேன்னா முடிஞ்ச அவ்வளவுதான். அது ஆயிஷா கணவனோட இது குறை தேர்றது அர்த்தம் அல்ல, கணவனோட இந்த ஈர்ப்பு அவ உடல. அவ்வளவு நம்பிக்கை ரசூலுல்லாஹ் அநீதியானவர் இல்லையே, நீதியானவர் ஆயிஷா தெரியுமே. இருந்தாலும் அவருடைய பாசம் அவர்களை அங்க இருக்க விடல. எழுப்பிட்டாங்க. எழுப்பி போறாங்க. எங்க போறாங்க? நம்ம ஹலாலான மனைவிட்டு தானே போறாங்கன்னு நினைக்கல. என்னது நாட்டில் எங்க போறாங்க நேரத்தில் எழுப்புறாங்க. பின்னால போய் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்கள் அடக்கப்பட்ட அந்த பக்கியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனாசா மையவாடியில நின்று கொண்டு துவா கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் ஆயிஷா அதை பார்க்குறாங்க. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இது போல ஒரு ஆன்மீகத்தை மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் துவா கேட்டுக்கிறத பார்க்குறாங்க. துவா கேட்டு முடிச்சு ரசூலுல்லாஹ் வாராங்க. இப்போ வந்தா வீட்டில் இல்லை ஆயிஷா, அது ஒரு பிரச்சனையா போகுமே. அதனால ரசூலுல்லாஹ் முன்னுக்கால போறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள், நானும் நடந்தேன். ஃபஹர்வல, ஓட்டமும் நடையுமா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வேகமா நடந்தாங்க, அதே மாதிரி நானும் நடந்தேன். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் போனாங்க அது மாதிரி நானும் போனேன். கதவு கிட்ட போகல, இருக்கு தானே, விளக்கே இல்லாத ரோட்டெல்லாம் விளக்கு இல்லாத ஏரியா. கதவு கிட்ட போக்கல, ஃபஸபக்துஹு ஃபதகல்துல் பாப், வேகமா முன்னுக்கு போய் உள்ளுக்கு போயிட்டேன். வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் முன்னால பாஞ்சு உள்ளுக்கு போயிட்டு தூங்கிட்டாச்சு. சரியா? படுக்கையில வந்து தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வர ஆயிஷாறாங்க, மூச்சு விடுறாங்க பெருசா. வேகமா வந்தா மூச்சு போதானே செய்யும். அப்ப ரசூலுல்லாஹ் யா ஆயிஷ் மஹாதி ஹஷ்யா ராபியா, என்ன மூச்சு பெருசா போகுதுன்றாங்க. மூச்சு பெருசா போகுதுண்டு லா செய்யன்ற ஒண்ணும் இல்லைன்றாங்க.
நம்ம சகோதரர்களே எவ்வளோ நம்பிக்கை இருந்திக்கணும் ரெண்டு பேருக்கு இடையில. இரவு நேரத்தில் கணவன் வெளியே போயிட்டு வராரு, மனைவி என்னது எங்கேயோ வந்து பதட்டமா வார மாதிரி இருக்குது, கணவன் எங்கே, ரெண்டு பேருக்கு எவ்வளோ சந்தேக உணர்வுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ரெண்டு பேருக்கு மத்தியில் நம்பிக்கை இருந்திக்கணும். என்ன ஆயிஷா வெளியே கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க, இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தருவான். என்ன நடந்தது என்பதை எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொல்லி தருவான்றாங்க. அப்ப ஆயிஷா அவங்க கூட ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமில்லை யா ரசூலுல்லாஹ், நீங்க இரவு நேரத்தில் வெளியே போறீங்க, எங்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு வந்தேன், நீங்க பக்கிக்கு போயிருந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இடுப்பில் அல்லது நெஞ்சு பகுதி விரலால் இடுப்பில் குத்திவிட்டு சும்மா செல்லமாக குத்திவிட்டு சொன்னார்கள், நான் உங்களோடு உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள், பக்கி இடத்துக்கு போய் எனது தோழர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னார்கள். அதான் நான் உங்களையே டிஸ்டர்ப் பண்ணாம எழும்பிட்டு போன என்ன செஞ்சேன் நினைத்தேன், அதனால தான் நான் அப்படி போனேன். அப்ப ஆயிஷா என்ன துவாவை நீங்க யார சொல்லலாம், எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்றாங்க. அந்த இடத்துக்கு போனா கேட்கறதுக்கு எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல எவ்வளவு படிப்பினைக்கு தெரியுமா, யோசிக்க வேண்டிய படிப்பினை எவ்வளவு இருக்கு தெரியுமா. தனது மனைவி எழும்பக்கூடாது என்பதை நபியர்கள் காட்டிய ஆர்வம், தனது மனைவி எழும்பக்கூடாது என்பதில் நபி அவர்கள் காட்டிய ஆர்வம். இப்படி நம்ம காட்டிருப்போமா, நம்ம எலும்புக்களை எவன் தூங்கினாலும் அவன் செத்தா கணக்கே இல்லாத பத்தி எலும்புற பாருங்க, ஊடுகளை நடக்கிறேன்னா தட்டா படான்னு எழும்புற, அவர் தான் எழும்புற முக்கியம், மற்றவன் தூங்குற முக்கியம் இல்லை. ஆல்மா தட்டார் படான்னு இழுக்கிறது, கோப்பியை குடிக்கணுமா, மனைவியில் கோப்பி ஊற்றி 3 மணி ஆயிருந்தாலும் கோப்பி ஊற்று, அவ்வளோ அவருக்கு அதான் தெரியும். இது வந்து ஊத்தேலுமா, மெஷின் வேலை செய்யுமா, அதெல்லாம் வழங்காது. தூக்கத்தில் இருக்குது, 1 மணிக்கு தூங்கிப்பாவே ஊத்துனா கோப்பி, அவ கஷ்டப்பட்ட அதெல்லாம் ஊற்று, அதெல்லாம் கணக்கு எடுக்காம, அதுவும் சரலைன்னா கோப்பி கிளாஸை வீசிட்டு பேத்துருவான். நடந்த ஒரு சம்பவம், இந்த கணவன்மாருடைய தவறுகளுக்காக சொல்றேன். அதாவது பின்னால வந்து மனைவி கோப்பி ஊத்தி கொடுத்து கணவனுக்கு கொண்டு கொடுக்குற ஒரு இடத்துல, இது நம்ம போயிருக்கிற இடத்துல சரியா, அப்ப கோப்பி கொடுத்து கொடுக்குறா, இவர் கோப்பி குடிச்சிட்டீங்களோ, பின்னால கிளாஸ் சத்தம் கேட்குது, தட்டாருன்னு உடஞ்சிட்டு கிளாஸ், என்ன நினைக்கிறான், இல்ல கிளாஸ் புடிந்து உடைச்சாச்சா, ஒரே அடி இவரை கையில் கோப்பை கீழே அடிச்சாரு. நான் உடைச்சது எனக்கு உடைக்கலதா, உனக்கு உடைக்கலமேடா, எனக்கு உடைக்கல உடைச்சது. இது வந்து மூளை உள்ள வேண்ட வேலையா அல்லது வருது மூளை இல்லாத வேலை. மனைவி அங்க கிளாஸ் புழுந்து தவறா உடைச்சதுக்காக வேண்டி கையில உள்ள கிளாஸை தூக்கி அடிச்சா, இப்படி அது ஆம்பளை தலை அப்படித்தான், சில டைம்ல அந்த மாதிரி தான் வேலை செய்யறது சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட பொறுமை பாரு, அந்த பொறுமை எழும்பக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய இந்த உறவு சம்பந்தம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு இருந்துட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சௌதா ரதியல்லாஹு வீட்டில இருந்து ஒரு சாப்பாடை ஒரு வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அந்த பெண்மணி. ஆயிஷா ரதியல்லாஹு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாடை கண்ட உடனே எழும்பி போய் அவசரம் என்ன செய்யறாங்க, அதான் வேகமாக ஆர்வத்தோடு எடுக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு கோபம் வருது, சாப்பாட்டில் வந்து கோபம் இல்லை, இன்னொரு மனைவி அனுப்பின சாப்பாட்டில் என்னையே விட்டு போட்டு என்ன பெரிய ஆர்வம் அங்க. ஆயிஷா இருந்துட்டு இருக்க கூட பேசிக்கிட்டு இருக்க கூட ஒரு சாப்பாடு வந்து ரசூலா அவசரமா எழுந்து அந்த சாப்பாடுக்கு போயிட்டாங்க. இன்னொரு மனைவி விட்டு இந்த வார சாப்பாடு மனைவி தான் அங்க கட் பண்ண வார வீட்டுல இவருக்கு என்ன பெரிய ஆர்வம் ஒரே கையால் அடிச்சு விட்டார் கோப்பை கீழே வந்து 4 துண்டாயிடுச்சு. நம்மளே கட் பண்ண பாருங்க ரிசல்ட் என்னன்னு. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன உடைச்ச, அடுத்ததான் கேள்வி என்ன உடைச்சா கேள்வி, அடுத்த கேள்வி என்ன உடைச்ச, வாப்பட சொத்தா அல்லது உம்மை சம்பாரிச்சு சொத்தா, நம்மளோட கேள்வி அதானே. இதுதான் நம்மளோட கேள்வியா வரும். புறக்கண்டுவோம் அல்ல திருப்பி இன்னொரு அறை போடுவோம். நம்ம அவ்வளவுதான் படிச்சு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, கீழே குந்துறாங்க, அந்த கோப்பையிலத்தை அப்படியே செட் பண்றாங்க, சாப்பாடு அதில் போடுறாங்க, போட்டு பின்னால கொண்டு வச்சு இன்னொரு கோப்பை எடுத்து கொடுத்துட்டு சொல்றாங்க, காரத் உம்முக்கும், உங்களது தாய் ஆத்திரப்பட்டு விட்டாள் என்று சொல்லிட்டு கொடுத்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. ஏழ்மா சகோதரர்களே, அதாவது என்ன ஒரு பேர்சனாலிட்டி இருந்திக்கணும், பேர்சனாலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கணும், கொடுத்து அனுப்பினாங்க. இது ஆயிஷா ராவோட மனசுல எப்படி பதிஞ்சிருக்கும் இந்த பதிவு. இது வந்து நம்ம ஊர்ல கோப்பை உடைக்கிற யாரு, கணவன் தான். அங்க உடைச்சது யாரு, ஆயிஷா மனைவி. ஆனா ரசூலா நடந்து கொண்டது எப்படி, அவட மனநிலைக்கு அதை உடைச்சேன்னா ரசூலா விளங்கினாங்களே ஒழிய ஒன்னும் சொல்லவே இல்லை. அவருக்கு இருந்த வரமை எங்களுக்கு இருந்திருக்கே, நாங்க கதைச்சிற கதையே வேற, அங்கனிக்கு கதைத்திருக்கின்ற கதையே வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அது போன்று ஒரு முறை இல்ல மனைவி நடந்து கொள்ற விஷயம் இருக்குது, நான் இது பொதுவான சம்பவமாக சொல்கிறேன், ஏற்கனவே சில சம்பவம் சொன்னது. நான் ஒரு முறை
மனைவி கணவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கண்டிக்கிறாங்க, ஆயிஷா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க உள்ள போராட்டம் கூட இருக்குது அங்க அல்லாஹ் வணங்க விரும்புவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே நான் எழும்பி இப்ப அல்லாஹ் வணங்க நினைக்கிறேன், நேரத்தில் எழும்பி அல்லாஹ் தூங்க நினைக்கிறேன், அல்லாஹ்வை தொழ நினைக்கிறேன். சகோதரர்களை பாருங்க, 9 மனைவிமார்கள்டா ஒரு மனைவி இடத்துல ஒரு நாள் வருவாங்க ரசூலுல்லாஹ், அந்த வீட்டுல ஒரு நாள் இருப்பாங்க, திருப்பி அதே மனைவிட்டு வரணும், இன்னும் 8 நாளைக்கு போறதா என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படித்தானே? அப்ப அந்த இடத்துல நான் தொழ நினைக்கிறேன்டா ஆயிஷா என்ன சொல்லணும், நீங்க வாரதே ஒரு நாள் அதில் இந்த டைம்ல தொழணுமா, அப்படித்தான் கேட்பாங்க. இயல்புல இஸ்லாம் அப்படி கடமை ஆக்கியிருக்கா, இப்படித்தான் பேச்சு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன நேரத்தில் அதே நேரத்தில் இப்படி சொன்னாங்க, மனைவி நான் தொழ போறேன் தொழுங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கோபம் வரும். தொழுங்கன்னு சொன்னால் என்ன இவங்களுக்கு ஏண்டா தெரியும், உங்களுக்கு மார்க்க ஆர்வத்தில் சொல்லலை, என்னே வெறுப்புல சொல்றான்னு தெரியும். நீங்க தொழுதாலும் உண்டு, நோம்பு பிடிச்சாலும் உண்டு, என்ன குர்ஆன் ஓதினாலும் உண்டு, நான் என் பாட்டை தூங்குறேன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஆயிஷா எல்லாம் பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக், நான் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் நெருங்கி இருப்பதை விரும்புகிறேன், உங்களுக்கு பக்கத்திலேயே நெருங்கி இருப்பதை விரும்புகிறேன். வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் விரும்புகிறேன். எப்படி ஒரு மனசுல போய் பதியும் அது, அந்த மனைவி நடந்து கொண்ட அந்த வார்த்தை. அப்ப நீங்கள் என்னை நெருங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன், அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை நான் விரும்புகிறேன். நபியவர்கள் எழுந்தார்கள், தொழுதார்கள், தொழுது விட்டு அழுதார்கள். எந்த அளவுக்கு அழுதார்கள் தெரியுமா, கன்னங்களை எல்லாம் கண்ணீர் நலைத்தது, தாடியை நலைத்தது, மடியை அவரது கண்ணீர் நலைத்தது, அழுது கொண்டே தொழுதார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்து நபியவர்களை பார்த்த நேரத்தில் நபியவர்கள் அழுது போயிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா பிலாலை கேட்டார்கள், யார் அத்தபுக்கு ஏன் அழுகிறீர்கள், வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களது முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கது உன்சிலத்தில் லைல ஆயா, இன்று இரவு எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைருன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் பிஹா, எவர்கள் அதை ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லையோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று வரக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களை நபியர்கள் ஓதி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது வாழ்க்கையிலேயே மிகவும் நான் கண்ட காட்சியிலே மிகவும் உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி என்றால் இதுதான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக சகோதரர்களே, மனைவிமார்கள் கணவன்மாரை இந்த 3 விஷயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு உள்ளத்தை வெல்லக்கூடிய முயற்சியை மனைவிமார் எடுக்க வேண்டும். எடுத்தால் கணவன்மாருடைய கஷ்டங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கஷ்டமாய் போய் முடிஞ்சிடும், ஒரு சின்ன ஒரு கஷ்டமாரி மாறிடும். அவர்களுடைய புரிந்துணர்வின்மை தான் இவனது ஒவ்வொரு சுமையையும் பெரிய சுமையான செய்து மக்களுக்கு காட்டுவது. ஆக சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வு புரிந்துணர்வு என்பது நம்ம பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெரிந்தால் சில சிக்கல்கள் தீர வாய்ப்புண்டு, புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அந்த புரிந்துணர்வை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.